அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருக்குறள் உயராய்வு ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம் இவை இணைந்து தொடர்ந்து நடத்தும் திருக்குறள் ஆய்வரங்கின் 77ஆம் அமர்வு இங்கே சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் தொடங்குகிறது. திருவள்ளுவர் வாழ்த்துடன் திருவள்ளுவர் வாழ்த்தினை இசைக்க வருகிறார் மதுரையிலிருந்து ஸ்ரீ மீனாட்சி நாட்டிய கலாலயாவின் நிறுவனர் கலை நன்மணி பிரேமா கருணாநிதி அவர்கள். வாருங்கள், திருவள்ளுவர் வாழ்த்து பாடுங்கள். அனைவருக்கும் அன்பின் வணக்கம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். வாரீர் தீன் தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். வாரீர் தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வாலறிவன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். வாரீர் பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன், பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன், பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். வாரீர் பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவன், பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவன், பொல்லாத குலத்துக்கொரு நீதியை சாடியவன் சான்றோன், பொல்லாத குலத்துக்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். வாரீர் கல்வியை கண்கின்றான், கல்வியை கண் என்றான், ஒழுக்கத்தை உயிரென்றான், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நேடியோன், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நேடியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். வாரீர் தீர்த்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம். வாரீர் வாழ்த்துவோம். வாரீர் வாழ்த்துவோம். வாரீர். நன்றி. திருவள்ளுவர் வாழ்த்தினை உணர்ந்து பாடிய கலை நண்மணி பிரேமா கருணாநிதி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். பாட்டின் பெருமை பாடுபவரை பொறுத்துத்தான் இருக்கிறது. ஆகையினாலே என்ன அருமையாக அந்த பாடலை உணர்ந்து பாடினீர்கள். அதாவது பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்தீர செய்ய வேண்டும் என்றார் மகாகவி பாரதியார். திருவள்ளுவர் வாழ்த்து பாடி மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் திருக்குறளின் அருமை பெருமைகளை எல்லாம் அகிலமெங்கும் பரவலாக்கும் என்பதற்கு இந்த பாடல் நல்லதொரு சான்று என்று கூறி மகிழ்வேன். அன்பர்களே, 41 ஆண்டுகளாக மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் இந்த பாடலை அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தொடர்ந்து பாடி வருகிறோம். அது மட்டுமா, திருவள்ளுவர் மந்திரமும் சொல்லி மகிழ்கிறோம். இதோ திருவள்ளுவர் மந்திரம். வள்ளுவன் சொல்லே வேதமாம்
திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம். வெள்ளையன் பாராட்டி வெடிய நூலாக்கி கொள்ளை கொண்ட குரலை கொண்டாடுவோமே. வள்ளுவன் திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம் வேதமாம் வேதமாம். திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, உலக நெறி, உன்னத நெறி. அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் தொடர்ந்து நடத்தும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் திருவள்ளுவர் வாழ்த்து பாடி, திருவள்ளுவர் மந்திரம் சொல்லி, இளைஞர்கள் பங்கேற்கும் நிகழ்வுகளில் இளைஞர் உறுதிமொழி எடுப்பதும் வழக்கம். ஆஸ்பயர், அக்வயர், அச்சீவ், விரும்பு, விரும்பியதை பெறு, பெற்றதில் வெற்றி பெறு என்று. ஒரு மகிழ்வான செய்தி, நாளை சுவாமி விவேகானந்தர் கல்லூரியில் 14 வாரமாக அவர்கள் சிட்டிசன்ஷிப் புரோகிராம், அதாவது லைஃப் ஸ்கில் ஃபார் த யங்ஸ்டர்ஸ் நடத்துறாங்க, இளைஞர்களுக்காக. அதுல நாளை கம்யூனிகேஷன் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் என்னும் பொருண்மையில் நான் பேசுறேன், ஆங்கிலம் தமிழும் இருமொழியிலும். அதுல என்ன சிறப்பு என்னவென்றால், அதில் நாம் அதிகமாக மேற்கோளாக காட்டப்படுவது திருக்குறள் தான். கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸ் இன் திருக்குறள், இதை பற்றி நாம் நம் நிகழ்விலேயே பேசி இருக்கிறோம், இருந்தாலும் சொல்லுவோம். ஏனென்றால் திருக்குறளை அதன் சொல்லுக்கு ஏற்ற பொருளை தேடி சொல்லுவது வழக்கம். அது கர்ண பரம்பரையாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. திருக்குறளுக்கு பல்வேறு வகையான விளக்கங்கள், உரைகள் எல்லாம் வந்துள்ளன. ஆனால் அண்மையில் நான் பார்த்து மகிழ்ந்தது, இன்றைய சிறப்பு விருந்தினர் தொடு சிகிச்சையாளர், அக்குபஞ்சர் மருத்துவர் தமிழரசு அவர்கள் சைதாப்பேட்டையில் தான் இருக்கிறார். அவர்கள் என்னிடம் ஒரு நூலை கொண்டு வந்து கொடுத்து, நான் 1330 அருட்குறட்பாக்களையும் மருத்துவ அறிவியல் கண்ணோட்டத்தோடு பார்த்து மகிழ்கிறேன் என்று சொல்லுகிறார். அது எந்த அளவுக்கு பொருந்தும் என்பதை நம் தமிழ் அன்பர்கள் ஒவ்வொருவரும் படித்து அவரவர்கள் என்ன கருத்தை சொல்லுகிறார்களோ அதை நாம் கேட்டு மகிழ்தல் நல்லது. அந்த வகையிலே கடவுள் வாழ்த்தில் உள்ள 10 பாடலும் 10 வகையாக அவர் சொல்லி மகிழ்கிறார். ஆச்சரியமாக இருந்தது. ஆக அந்த அன்பரையைத்தான் நாம் இன்று திருக்குறள் ஆய்வரங்கில் பேசுங்கள் என்று சொன்னோம். தலைப்பையும் அவரே அளித்தார். என்னன்னா, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் அல்லவா, அதிலிருந்து நான் சொல்லுகிறேன் என்று கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்த அணுவை பற்றி வள்ளல் பெருமான் பாடுகிறார். வள்ளல் பெருமான், அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் கூடில் போகும் அரசே, அன்பெனும் அணுவுள். காலங்கருதி நான் கடைசி வரைக்கும் போயிருந்தேன், இந்த எதுக்காக சொல்ல வந்து, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொழியே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொழியே, அன்புருவா பரசிவமே, அன்புருவா பரசிவமே. இப்படி படிக்கிறார். இது பெரிய பாடல். காலங்கருதி நான் முதல் வரி 2ஆம் வரி சொல்லிட்டு கடைசி 2 வரிக்கு வந்துட்டேன். காரணம் என்னன்னா, அன்பு என்கின்ற அணுவினில் உள்ள பேரொளிதான் இறைவன். அன்பே சிவம், சிவமே அன்பு. அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது 6 அறிவிலார். அன்பே சிவமாய் அறிந்ததன்பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே தெய்வப்புலவர், அதாவது திருமூலர் கூறி மகிழ்கிறார். இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமூலரை பற்றியும் நூல் எழுதியிருக்கின்றார். அதற்கும் ஒரு காரணம். ஆக இப்படிப்பட்ட பன்முக, அவர் ஒரு
தொடு சிகிச்சை மருத்துவர். அப்படிப்பட்டவர் ஒவ்வொரு குறளையும் மருத்துவ கண்ணோடு பார்க்கிறார். அதுதான் திருக்குறளின் சிறப்பு. யார் எந்த கண்ணாடியை போட்டு பார்த்தாலும் அவருக்கு அவரவர் கருத்தை உணர்த்தக்கூடிய ஒப்பற்ற நூலாக உலக பொது நூல் அல்லவா திகழ்கிறது திருக்குறள். எனவே இன்றைய தலைப்பு அணுவை துளைத்து என்னும் பொருள் பற்றி டாக்டர் தமிழரசு அவர்கள் தொடு சிகிச்சையாளர், அவர் சைதாப்பேட்டையில் தான் இருக்கிறார். ஆக அவர்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அந்த சிறப்பு விருந்தினரை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி வரவேற்றவர்கள். நம் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம், திருக்குறள் உயராய்வு ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம் இவை இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் சார்பில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில் பொதுவாக துணைவேந்தர் அவர்கள் பங்கேற்று தலைமை உரையை நிகழ்த்துவார்கள். அதன் பதிவாளர் வாழ்த்துரை வழங்குவார்கள். தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலத்தை சார்ந்த பேராசிரியர் தான் வரவேற்புரை வழங்குவார். இது மரபு. ஆனால் இப்பொழுது பல்வேறு பணிகள் இதன் நிமித்தம் அவர்கள் வந்தால் அவர்களை வரவழை சொல்லுவோம், வராவிட்டாலும் நாம் நிகழ்ச்சியை தொடர்வோம். வரவேற்பையிலே நாம் வழங்கி மகிழ்கிறோம். ஆக இன்றைய சிறப்பு விருந்தினர் அணுவை துளைத்து என்னும் பொருளில் பேச இருக்கின்ற தொடு சிகிச்சையாளர் மருத்துவர் தமிழரசு அவர்களை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி வரவேற்று மகிழ்வோம். இந்த நிகழ்ச்சியிலே திருக்குறள், அதாவது திருவள்ளுவர் இருக்கை எப்படி தொடங்கியது, அதன் நோக்கும் போக்கும் என்ன, இந்த திருவள்ளுவர் இருக்கையில் தொடங்கப்பட்ட அதாவது சர்டிபிகேட் கோர்ஸ், ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ் இதெல்லாம் பற்றி, இவற்றை வடிவமைப்பில் வித்தாக வேறாக விளங்கி சங்க பேராசிரியராக திகழும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்கள் கூறி மகிழ்வார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களை நாம் அனைவரும் வருக வருக என வரவேற்று மகிழ்வோம். அதே போன்று 2022-21 புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தோம். 2022 தொடங்கிவிட்டோம் நம்முடைய பணிகளை. 2023 அடுத்த ஒரு கட்டம் தொடங்கினோம். அதுதான் பன்னாட்டு திருக்குறள் இணையம். அந்த பன்னாட்டு திருக்குறள் இணையம் 3-4 கூட்டங்கள் நிகழ்ந்து அதன் மூலம் எப்படி உலகத்தில் தமிழ்நாட்டில் உள்ள திருக்குறள் அமைப்புகள் மட்டுமல்ல, அகில இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைத்து திருக்குறள் அமைப்புகளையும் இணைக்க வேண்டும் என்ற முனைப்போடு தொடங்கப்பட்டதுதான் பன்னாட்டு திருக்குறள் இணையம். அது மூலமாக ஒரு 50 அமைப்புகளை நம்ம இணைச்சிட்டோம், இன்னும் இணைக்க உள்ளோம். அது குறித்த பல்வேறு தகவல்களை வழங்கி மகிழ்வார் நம்மோடு இணைந்திருக்கின்ற தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தின் மேலாள் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் கா திலகவதி அவர்கள். இன்று ஒரு இனிய நன்னாள். அவர் இவ்வளவு நாள் அவருடைய பணி கொடை சரியாக வரவில்லையே என்று எண்ணி ஏங்கி இருந்தவர்களுக்கு அதற்கு உரிய பணி ஆணை அவர் பெற்றுவிட்டார்கள். அவர்களுக்கு நாம் அனைவரும் வாழ்த்தி மகிழ்தல் வேண்டும். இது தொடக்கம்தான், இன்னும் அவர் பெற வேண்டியது நிறைய இருக்கிறது. இருந்தாலும் அந்த செய்தி நல்ல செய்தி. அவருக்கு இதுவரை பணி நிறைவுக்கான கொடை வழங்கப்படவில்லையே என்று நாம் எல்லாம் நினைத்து இருந்தோம். இன்றுதான் அவர்கள் அது கிடைத்தது ஐயா என்று கால இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு சற்று முன்னதாக என்னிடம் சொன்ன பெருமகிழ்ச்சி அடைந்தேன். எங்கள் அனைவரின் வாழ்த்துக்களும் உங்களுக்கு என்றும் உண்டு. இன்னும் உங்களுடைய பணிக்கொடை முழுமையும் பெற்று மகிழுங்கள். நீங்கள் செய்த பணிக்கு கிடைத்த பரிசாக அது அமையட்டும். திலகவதி அம்மா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு பாராட்டுக்கள். இந்த நிகழ்ச்சியிலே காணொளி காட்சியை அருமையாக வழங்குவதற்காக முனைப்போடு அமர்ந்திருக்கின்றார் நம் இளவல், அதாவது செயற்கை நுண்ணறிவு வல்லுநர் திருமிகு
கருணாநிதி அவர்கள் இணையராக வந்து பங்கேற்கிறார்கள். அவர்களுடைய துணைவியார் தான் மிக அருமையாக பாடினார். சில பாடல்களை இப்படியும் பாட முடியும் என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ரொம்ப அருமையான குரல் வளம், அதை பாடிய விதம் எல்லாம் அருமை. பிரேமா கருணாநிதி அவர்கள் வந்திருக்கிறார்கள். பிச்சம்மாள் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். நாமெல்லாம் அன்போடு அவர்களை பிச்சம்மாள் பாட்டி என்று அழைப்போம். அவர்கள் சொல்லுவதில் மகிழ்ச்சி அடைவார். சிலவருக்கு பாட்டினா கோபம் வந்துடும். நான் என்ன பாட்டியா அப்படி இல்லை இல்லை, இவர்கள் தாமாக முன் வந்து நான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் குழந்தைகளுக்கு எடுத்துச் செல்வேன் என்று சொல்கிறார். அத்தகைய நல்ல உள்ளம், அன்பு உள்ளம், தூய உள்ளம், தொண்டு உள்ளம், தாய் உள்ளம் வாழ்க வாழ்க என வாழ்த்துகின்றோம். அதே போன்று நம் கேள்வியின் நாயகர் சொல்லவே வேண்டாம். யாரு? நமது ஹைதராபாத் அணுவியல் விஞ்ஞானி கோபாலன் அவர்களும் புன்சிரிப்போடு நம் நிகழ்விலே கலந்து பல்வேறு கருத்துக்களை வழங்கி மகிழ்வார்கள். அந்த சிறப்புரையாளர் எந்த கருத்து பேசினாலும் இவர் ஒரு கோணத்தில் ஒரு கேள்வி எழுப்பி இன்னும் சொல்ல வைப்பார். அதுதான் அவருடைய ஆற்றல். அணுவுக்குள் எப்படி பேரொளி அமைந்திருக்கின்றதோ அது மாதிரி ஒரு கருத்துக்குள் 1000 பொருள்களை கண்டு மகிழலாம் என்பதில் காண்பதில் வல்லவர் கோபாலன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இவர்கள் எல்லாவற்றிற்கும் முன்னதாக நான் தானே முதல்லையே வருகிறேன், இன்னையே சொல்லவில்லை என்று என்னுடைய அன்பர் மூத்த சகோதரர் ஐயாசாமி அவர்கள் எண்ணுவார்கள். என்ன இருந்தாலும் நாம் அமைப்பாளர்கள். தொடக்கத்திலிருந்து இந்த அமைப்பை நிறுவி, ஆகையினாலே நம்மை பற்றி கடைசியில் தான் சொல்ல வேண்டும். அது என் மனத்தில் ஊறிவிட்டது. அதனாலதான் எல்லோரையும் சொல்லி கடைசியில ஐயாசாமி சொல்றேன். அவர் நினைக்கலாம், என்னடா என்ன மட்டும் கடைசியில சொல்றாரு, நேற்று வந்தவங்க எல்லாம் முதல்ல சொல்லிடுறார். அல்ல, காரணம் என்னன்னா நாம் தானே நிறுவனர்கள். நம்மை பற்றியே முதலில் சொல்லிவிடலாமா? அல்ல. ஆகையினாலே ஐயாசாமி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் தொடங்கிய நாள் முதல் என்னோடு இருக்கின்றார் பல வகையில. அதனால அவர் இணைந்திருக்கின்றார். அவர்களை வருக வருகை என வரவேற்கின்றோம். இன்னும் பல மாம் டிஜிட்டல் யாரு, நம்ம சந்தோஷ் திருவள்ளூர் இருக்கை தமிழ்நாடு திறந்தவை பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது. நம்ம அலுவலகத்திலிருந்து நம்ம அலுவலக அன்பர் சந்தோஷ் இணைந்திருக்கிறார். நான் அவருக்கு சொல்லியிருக்கேன், எல்லா நிகழ்ச்சியிலும் திருவள்ளூர் இருக்கை இடம்பெற வேண்டும், அதில் இருக்கணும் வந்திருக்கார். மகிழ்ச்சி. இன்னும் பலர் இணைவார்கள். அன்பர்களே, இது முகநூலில் நேரடி நிகழ்ச்சியாகவும் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்ற தகவலையும் சொல்லி மகிழ்கிறேன். இதற்கான லிங்க் உங்களுக்கு அனுப்புற, அந்த லிங்கையும் நீங்க மற்றவர்களுக்கு அனுப்பி மகிழலாம், அவர்களும் பார்த்து மகிழலாம். ஆக வருகை தந்து பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ சாரதா நிகேதன் கல்லூரியினுடைய மேலாள் முதல்வர், கணித பேராசிரியர், அறிவியல் எழுத்தாளர், நல்ல கவிஞர். பாருங்க, ஒரு கணினி பேராசிரியர் கவிஞராக விளங்குகிறார். ஆனால் ஒன்று உண்மை, கவிதையும் கணிதமும் ஒன்று என்பார்கள். கணிதத்துல 2 எண்ணம் போட்டு பல கருத்துக்களை சொல்லலாம். அது போன்றதுதான் கவிதையும். 2 சொற்கள். திருவள்ளுவர் அப்படித்தானே பண்றார். 7 சொற்களில் இந்த வியனுலகையே உள்ளுக்கு கொண்டு வருகிறார் அல்லவா? அதுபோல அவர்கள் கணிதத்திலும் வல்லவர், அறிவியல் கவிதைகள் எழுதுவதிலும் வல்லவர். அவர் உயிரின் உன்னத உலா என்ற அறிவியல் பூங்காவில் பல அற்புதமான கட்டுரைகளை வழங்கி வருகிறார். அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இன்னும் பலர் இணைவார்கள். அனைத்து அன்பர்களையும் வருக வருக என வரவேற்று வருகிறோம். முகநூலில் தாம் நினைக்கிற பொழுதெல்லாம் பார்த்து மகிழ்கின்ற முகநூல் அன்பர்களையும் வருக வருக என வரவேற்று, இப்பொழுது நம் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னதாக காணொளி காட்சியை நாம் வழங்கி விடுவோம். அது ஒரு நல்ல தொடக்கமாகவும் அமையட்டும். நமது கருணாநிதி அவர்களே சொல்லோவியத்தையும் காணொளி காட்சியையும் வழங்கி மகிழ்கிறேன்.
செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்கச் செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடி ஏற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாதி இவர்கள் முன்னிலையில் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சி அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கீர்த்திவாசன் சந்திராமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஎஃப்சி புரமோட்டர் திரு சதீஷ்குமார், மனாடெக் தொழில் குழுமங்களின் தலைவர் திரு மணநாதன், இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற இந்த 2 அன்றில் பறவைகளும் 4 லட்சங்களை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம் பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சியம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் 70வது அறிவியல் பூங்கா. அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். 40 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் 2 கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்று எண் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்கா இதழில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வுக் கட்டுரைகளை தமிழில் வழங்கினால் தமிழ் மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவர். அறிவியல் பூங்காவின் 18வது மலர் 70ஆம் இதழின் அட்டைப்படத்தை அலங்கரிப்பது கார்பனின்றி அமையாது இவ்வுலகு, அணுவிலிருந்து ஆன்மீகம் வரை கார்பனின் பயணம் குறித்த கட்டுரை. இதனை தனது சொல்லோவியத்தில் வடித்து தந்துள்ளார் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பூவா சண்முகவேலன் அவர்கள். இம்மலரில் விண்வெளியில் தரவு சேமிப்பு கூடம் எங்குள்ளது, அதன் செயல்பாடுகள் என்னென்ன என்பவற்றையெல்லாம் விரிவாக விளக்கமாக ஆய்வு நோக்கில் மிக எளிய இனிய நடையில் கதை சொல்வது போல் சொல்லியுள்ளார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் விண்ணியல் விஞ்ஞானி முனைவர் பே சசிகுமார் அவர்கள். உலக தண்ணீர் தினத்தையொட்டி அத்திப்பட்டி முதல் இன்றைய பெண்கள் வரை தண்ணீர் தேடல் தீராத தாகமா எனும் வினா எழுப்பி விடையளித்துள்ளார். பூவராக ரத்னசபாபதி, சுழலியலாளர், ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனம், ஹைதராபாத். BIS தரநிலைகள் மூலம் இந்தியாவின் தரமும் வளர்ச்சியும் கட்டுரையில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் தோற்றம், வளர்ச்சி, அதன் மூலம் இந்திய பொருட்கள் எத்தகைய தரச் சான்றுகளை பெற்று அதன் வழி நுகர்வோர் அடையும் பயன்களை சிறப்பாக விளக்கியுள்ளார் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் கோயமுத்தூர் அலுவலக இயக்குனர் விஞ்ஞானி எஸ் ரினோ ஜான் அவர்கள். உயிரின் உன்னத உலா தொடர் கட்டுரையின் 14ஆம் பகுதியில் பல அரிய செய்திகளை தந்துள்ளார் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி மேனாள் முதல்வர்
கணித பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள் தகைசால் தனிமங்கள் தொடரின் 7ஆம் பகுதியாக அலங்கரிப்பது வரலாற்று பின்னணி கொண்ட வண்ணத் தனிமங்கள் கோபால், தாமிரம், நிக்கல் என்னும் தலைப்பிலான ஆய்வுக் கட்டுரையை அளித்துள்ளார் அணுவியல் விஞ்ஞானி ப. கோபாலன் அவர்கள். அறிவுசார் சொத்து என்னும் நூலை மிகச் சிறப்பாக அறிமுகம் செய்துள்ளார் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் மு. முத்துவேலு அவர்கள். தொடர்ந்து அறிவியல் உலாவில் 69ஆம் அறிவியல் பூங்கா வெளியீட்டு விழா உள்ளிட்ட ஐம்பெரும் விழா, பன்னாட்டு திருக்குறள் ஆய்வரங்கத்தில் இடம்பெற்ற திருக்குறளில் ஐக்கிய நாடுகள் அறிவித்துள்ள நீடித்த வளர்ச்சி இலக்குகள் என்னும் பொருண்மையிலான 2 நூல்கள் வெளியீட்டு விழா குறித்த தகவல்கள் உலா வந்துள்ளன. பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். அனைத்தும் பண்புரை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தம் அடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே வணக்கம். அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில் வழங்கும் பன்னாட்டு தரச்சான்று பெற்ற வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா காலாண்டு இதழ். இந்த அறிவியல் பூங்கா 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தொடங்கிய ஓராண்டிலேயே, அதாவது 2006ஆம் ஆண்டு ஆனந்த விகடனில் அறிவியல் பூங்காவை பற்றிய பாராட்டினை வழங்கி மகிழ்ந்தார் பிரபல எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். இதுவரை 70 அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன. இந்த அறிவியல் பூங்காவின் வாசகராக வேண்டுமா? அதற்கான விண்ணப்பத்தை நிறைவு செய்து QR கோடை சொடுக்கி ரூபாய் 1000 செலுத்தி அறிவியல் பூங்கா வாசகராகுங்களேன். வாசிப்பை நேசியுங்களேன். வாய்ப்பு வசப்படும். உங்கள் அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்தோங்கும். மிக்க மகிழ்ச்சி கருணாநிதி அவர்களே. மதுரையிலிருந்து தொடர்ந்து அனைத்து நிகழ்வுகளிலும் இந்த காணொளி காட்சியை வழங்குகிறீர்கள். இந்த காணொளி காட்சியை பார்க்கும் அன்பர்கள் மறவாது ஆண்டு சந்தா செலுத்தி அந்த அறிவியல் பூங்காவை வாங்குதல் வேண்டும். ஏன் சொல்கிறோம் என்றால், அறிவியல் பூங்கா வெளிவருவதற்கு அது பெரும் துணையாக அமையும். இதில் ஏற்கனவே, அதாவது 2025 1000 ரூபாய் செலுத்தியவர்கள் முடிஞ்சது. இப்ப 2026 சில பேர் முதல் முறை மட்டும் செலுத்த அடுத்தது மறந்துருக்கலாம். ஆனா நாங்க மறந்தாலும் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கோம். அதனால யார் செலுத்தவில்லையோ அவர்கள் உடனடியாக அந்த 1000 ரூபாய் செலுத்தி விடலாம் என்ற தகவலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே கொடுத்தாச்சுன்னா பரவாயில்ல, கொடுக்காதவர்கள் கொடுத்து விடுவோம், ஒரு அன்பு வேண்டுகோள். அடுத்து அன்பர்களே, நாம் ஆர்வமுடன் எதிர்பார்க்கும் திருக்குறள், திருவள்ளுவர் இருக்கை, அது குறித்த பல்வேறு தகவல்களை பாம்புடன் வழங்குகிறார் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர். நம் சங்கத்தோடு தொடக்க காலம் முதல் இணைந்து அருந்தொண்டாற்றி வருகின்றார். தமிழுக்கும் அறிவியலுக்கும் சேர்த்துத்தான். வாருங்கள் ஐயா, திருவள்ளுவர் இருக்கை பற்றிய உங்கள் தகவலை வழங்கி மகிழுங்கள். அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கம். சேயோன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருக்குறள் ஆய்வரங்கத்தின் இந்த அமர்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற மருத்துவர் தமிழரசு அவர்களுக்கும் சங்க உறுப்பினர்கள் இணைப்பிலே இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் ஒரு திருக்குறள் இருக்கையை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த முயற்சி தொடங்கப்பட்டு அதற்காக ஒரு 8 லட்சம் ரூபாயை சங்கமும் 7 லட்சம் ரூபாயை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் கொடுத்து 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அறக்கட்டளை நிதியை நாம் அங்கு நிறுவினோம்.
அந்த அறக்கட்டளையின் பல்வேறு பணிகள் இருக்கின்றன. கருத்தரங்குகள் நடத்துவது, திங்கள்தோறும் ஆய்வரங்குகளை நடத்துவது, திருக்குறள் நூல் வெளியிடுகிற ஆசிரியர்களுக்கு சிறந்த திருக்குறள் நூலுக்கு பரிசு வழங்குவது, திருக்குறளுக்கு மாணவர்கள் பயிற்சி வழங்குவது என்று திருக்குறள் பயிலரங்கு, கருத்தரங்கு என்று பல்வேறு பணிகள். அதிலே தலையாய பணி என்னவென்றால், திருக்குறளை எல்லோருக்கும் எல்லோரிடத்திலும் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு முயற்சிதாக இந்த திருவள்ளுவர் இருக்கையிலிருந்து திருக்குறள் ஆராய்ச்சி மற்றும் உயராய்வு மையத்தை நாம் நிறுவினோம். இந்த உயராய்வு மையம் திருக்குறளில் இருந்து திருக்குறளை ஒரு பட்ட படிப்பாக, பட்டய படிப்பாக, சான்றிதழ் படிப்பாக தொடங்க வேண்டும் என்று ஒரு 6 மாதத்திற்கு ஒரு சான்றிதழ் வகுப்பு, அதை குறுகிய கால வகுப்பு என்றும் சொல்லுகிறோம். எனவே ஒரு குறுகிய கால வகுப்பு, சான்றிதழ் வகுப்பு, பட்டய வகுப்பு, இளம்நிலை பட்ட வகுப்பு, முதுநிலை பட்ட வகுப்பு என்று திருக்குறளை வைத்தே ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து பாடத்திட்டம் வகுத்து நாம் ஒரு பிரிவை உருவாக்கினோம். இது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த பல்கலைக்கழகமும் செய்யாத ஒரு செயல். இதனுடைய சிறப்பு என்னவென்றால், நீங்கள் ஐரோப்பிய நாடுகளில், அதுவும் குறிப்பாக இங்கிலாந்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சென்றால் அங்கே ஆங்கில துறை 4-5 துறை இருக்கும். அதிலே ஒரு துறை ஷேக்ஸ்பியருடைய ஆய்வுத்துறை, இன்னொரு துறை மில்டனுடைய ஆய்வுத்துறை. இப்படி தனித்தனி படைப்பாளர்களுக்கென்று ஒரு ஆய்வுத்துறை இருக்கும். அந்த துறையில் அந்த பாடத்தில் நான் BA ஷேக்ஸ்பியர் படித்திருக்கிறேன் என்று சொல்லுவார், நான் MA மில்டன் படித்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். அதை போன்று இது இந்திய அளவில் எப்படி என்று தெரியவில்லை, ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு திருக்குறளில் இருந்து ஒரு இளங்கலை பட்டம், திருக்குறளில் இருந்து மட்டும் ஒரு முதுகலை பட்டம் என்று நாங்கள் அந்த குறுகிய கால பயிற்சி, சான்றிதழ் பயிற்சி, பட்டய பயிற்சி, இளங்கலை, முதுகலை, அதாவது ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், சர்டிபிகேட் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ், UG டிகிரி அண்ட் PG டிகிரி என்று வைத்திருக்கிறோம். இது அத்தனைக்கும் நான், பேராசிரியர் தாமரைக்கண்ணன், பேராசிரியர் அனுராதா எல்லோரும் சேர்ந்து இந்த 4 நிலை படிப்புக்கும் பாடத்திட்டங்களை உருவாக்கி தந்திருக்கிறோம். பட்டய படிப்புக்கு எத்தனை அலகு இருக்க வேண்டும், எத்தனை அளவெண்கள் கிரெடிட் இருக்க வேண்டும், எத்தனை அதுல என்ன அறத்துப்பால் யாருக்கு வேண்டும், பொருட்பால் எப்படி, இன்பத்துப்பால் எப்படி என்று அதை திருக்குறளை உலக இலக்கியங்களோடு ஒப்பிட்டு, திருக்குறளை உலக நீதி இலக்கியங்களோடு ஒப்பிட்டு, திருக்குறளை முதலாக உலக நீதி இலக்கியங்களோடு ஒப்பிட்டவர் காத்தா திருநாவுக்கரசு ஐயா, மருத்துவ தமிழரசு ஐயா அவர்கள் ஒருவேளை அந்த நூலை அறிந்திருக்கலாம். திருக்குறள் நீதி இலக்கியம் என்று, அது சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல். அது சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்ட நூல். அதை அவர் உலக எல்லா நீதி இலக்கியங்களோடு ஒப்பிட்டிருக்கிறார். அதை போன்று திருக்குறளை பற்றி அறிமுக நிலையிலிருந்து நாங்கள் முதுநிலை ஆராய்ச்சி வரைக்கும் கொண்டு வருவதற்கு ஒரு இந்திய பல்கலைக்கழகத்தில் திருக்குறளுக்கு மட்டுமே மிகப்பெரிய ஒரு ஆய்வை இங்கே வைத்திருக்கிறோம். இதனுடைய சிறப்பு, இதிலே மாணவர்கள் சேர வருகிறார்கள். இதிலே எல்லா வயதினரும் சேர்கிறோம். இது இணைய வழி நடக்கிறது. பாடங்கள் அனுப்பப்படும், தேர்வுகள் நடத்தப்படும், சான்றிதழ்கள் வழங்கப்படும். இந்த சான்றிதழ் தமிழ் இலக்கிய மாணவர்களுக்கு மட்டுமில்லாமல் எந்த இளநிலை இளம் அறிவியல் படிக்கிற மாணவர்களும் இதிலே ஒரு அளவெண் என்று சொல்கிற கிரெடிட் வாங்கினால், நாம் இதை என்ன இன்னொரு அடுத்த நிலைக்கு என்ன கொண்டு சொல்லுகிறோம் என்றால், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பிற பட்டம் படிக்கிறவர்கள், அங்கே வரலாறோ புவியியலோ பொருளாதாரமோ படிக்கிறவர்கள் இந்த ஒரு விருப்ப பாடமாக இதை எடுத்தால் இதில் ஒரு 3 கிரெடிட் வாங்கினால் இதே அவங்களுடைய முக்கிய பாடத்தோடு சேர்த்துக் கொள்வதற்கான ஒரு வழிவகையும் செய்திருக்கிறோம். எனவே தமிழ் என்ற எல்லையை கடந்து எல்லா மாணவர்களும் திருக்குறளை படிக்க வேண்டும், உலக பொதுமறையாக இருக்கிற திருக்குறள் உலகத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்து திருக்குறளை ஒரு பாடமாக, வாழ்க்கை திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம் என்றார் மூவா, வாழ்க்கை விளக்கமாக இருக்கிற திருக்குறளை நல்வழியில் வாழ வேண்டும் நினைக்கிற மாணவர்கள் தொடங்கி வாழ்நாள் முழுவதும் திருக்குறளோடு வாழ வேண்டும் நினைக்கிற அனைவருக்கும் திருக்குறளை நாங்கள் எடுத்துச் சொல்கிறோம். அந்த வகையில் அதனுடைய தொடர்பாகத்தான் இப்ப இந்த ஆய்வரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இது திருக்குறள் பன்னாட்டு இயக்கத்தை பற்றி நம்முடைய பேராசிரியர்
திலகவதி அவர்கள் சொல்லுவார்கள். இந்த இதுல இன்னொரு சிறப்பு நான் புதிதாக வருகிறவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 2ஆம் உலகத்தமிழ் மாநாடு 1968 சென்னையில் நடந்த பொழுது அந்த மாநாட்டினுடைய பொருளாளராக இருந்தவர் அப்போதைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராக இருந்தவர். அவர் அந்த மாநாட்டு செலவை மீதம் பண்ணி அதே அறிஞர் அண்ணாவிடம் திருப்பி கொடுத்தார். அண்ணா அவர்கள் இந்த தொகையை தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் திருக்குறள் இருக்கைக்கு பயன்படுத்துவோம் என்று சொல்லி அந்த தொகையை 3ஆக பிரித்து சென்னை பல்கலைக்கழகத்தில் 25,000 ரூபாயில ஒரு துறை, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 25,000 ரூபாய் ஒரு துறை, மதுரை பல்கலைக்கழகத்தில் 25,000 என்று 3 பல்கலைக்கழகத்தில் திருக்குறள் இருக்கைகள் தொடங்கப்பட்டன. இந்த பழம்பெருமையை ஏன் அப்பொழுது சொல்கிறேன் என்று சொன்னால், அதன் பிறகு எந்த பல்கலைக்கழகமும் திருக்குறளுக்கு இருக்கை தொடங்கவில்லை. அந்த பல்கலைக்கழக சிண்டிகேட்டும் செனட்டும் முன்வரவில்லை. அங்க பல்கலைக்கழகத்தில் பணியிடமர்ந்த எந்த துணைவேந்தருக்கும் திருக்குறளுக்கு இப்படி சிறப்பு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. ஆனால் ஒரு அமைப்பாக இருக்கிற மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் தான் சார்ந்திருக்கிற இந்த தமிழ்நாடு திறநிலை பல்கலைக்கழகத்தில் இந்த சிந்தனையை செயல்படுத்தி திருவள்ளுவர் இருக்கையை நாம் தொடங்கி இருக்கிறோம். அது பல்வேறு ஆய்வு பணிகளை நீ தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி, அத்தகைய மிகச்சிறப்புடைய எத்தனையோ திருக்குறள் அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய திருக்குறள் பல்வேறு பணிகள், அது வானொலியிலிருந்து பல்வேறு பணிகள், நாம் அதை பட்டியலிட்டால் தனி அரங்காகிவிடும். அதிலே தலையாயது இப்பொழுது திருக்குறள் இருக்கை தொடங்கி அதன் மூலமாக ஆய்வரங்கத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம். எனவே மருத்துவர் தமிழரசு அவர்களை நான் வரவேற்கிறேன். என்ன சிறப்பு என்றால், இவருடைய பெற்றோர்களுக்கே நான் முதல் வணங்குகிறேன். ஏனென்றால் தமிழரசு என்று ஒருவர் தன் பிள்ளைக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். நான் சைதாப்பேட்டையில 20 ஆண்டுகள் இருந்தேன் ஐயா. தமிழ்நாடு அரசு குடியிருப்பு தாடண்ட நகரில் தான் நான் 82 88 1988 ஜனவரியிலிருந்து 2007 டிசம்பர் வரையில் 20 ஆண்டுகள் நான் அந்த அரசு குடியிருப்பில் தான் இருந்தேன். என் பிள்ளைகள்லாம் அங்க சைதையில் இருக்கிற ஆல்பா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தான் படித்தார்கள். நான் ஒரு 10 ஆண்டு நந்தனம் கல்லூரியிலே 2007 2007 வரைக்கும் நந்தனத்தை தான் பணிபுரிந்தேன். எனவே எங்க சைதவாழ் பெருங்குடி மகனாக இருக்கிற தமிழரசோடு எனக்கு மிகுந்த நெருக்கம் இருப்பதையும் நான் இங்கே மகிழ்ந்து சொல்லிக் கொடுக்கிறேன். எனவே இன்றைக்கு இருக்கிற தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்த பிள்ளைகளுக்கு யாரும் தமிழில் பெயர் வைப்பதில்லை. எல்லாம் வட சொற்களும் புரியாத ஆங்கில சொற்களையும் பெயர் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு காலத்தில், ஒரு 40 45 50 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன் இவருக்கு வயது. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு தமிழரசு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் சொன்னால், அவருடைய பெற்றோரை நான் மீண்டும் வணங்கி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதுதான் பேராசிரியர் முத்துவேலு கூடிய தனி சிறப்பு. அருமையாக சொன்னார்கள். அதோட இன்னும் கூடிய ஒரு தகவல் என்னன்னா, இந்த திருவள்ளுவர் இருக்கையினுடைய செயல்பாடுகள் மேம்படுவதற்காக ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டி, மேலாண்மை குழு ஒன்றை ஏற்படுத்தி, அந்த மேலாண்மை குழுவின் முதல் கூட்டமும் நிறைவடைந்து விட்டது. 2வது கூட்டம் தேர்தல் நாம பண்ணலாம்னு நினைச்சோம். ஏன்னா இப்ப துணைவேந்தர் இல்லை. அதனால 2வது கூட்டம் நிச்சயமாக இந்த தேர்தல் எல்லாம் முடிந்து துணைவேந்தர் வந்து விடுவார். அப்படி இல்லாட்டாலும் நாம் ஜூன் ஜூலைல அந்த நிகழ்வு 2வது அமர்வு, அதாவது மேலாண்மை குழுவின் 2வது அமர்வு கூடி அடுத்த கட்ட நிகழ்வுகள், நீங்க சொன்ன மாதிரி அந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள், சிறந்த நூல்களுக்கு பரிசுகள், இவற்றையெல்லாம் வழங்குவதற்கான முடிவுகள் அந்த மேலாண்மை குழுவின் மூலமாக எடுக்கப்படும். என்னுடைய அன்பு வேண்டுகோள், நம் சங்கத்தில் உள்ள அனைவருமே திருக்குறள் சான்றிதழ் வகுப்புல சேர்ந்து அந்த வகுப்பை ஆளுக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருந்து அடிஷனல் குவாலிஃபிகேஷனா இருக்கலாம். அது நாமே அதற்குரிய வழியை உண்டு பண்ணணும். இது அன்பு வேண்டுகோள். உருவாக்குற பேராசிரியரோ நானா பண்ண முடியாது. அது அல்லாத மற்ற அன்பர்கள் சான்றிதழ், பட்டய படிப்பு எல்லாம் இருக்குது. ஏன்னா அதுக்கு முதல்ல அதாவது வழிகாட்டு முன் வாழ்ந்து காட்டுதான் பண்ணணும். அதை என்று சொல்லி அடுத்து பன்னாட்டு திருக்குறள் ஏன் இதையெல்லாம் சொல்லுங்கள். தமிழரசு எங்க இருக்கிறார் தெரியுமா? சைதாப்பேட்டையில் இருக்காரு. திருவள்ளுவர் இருக்க எங்க இருக்கு? சைதாப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலை. ஏன்னா இவருடைய பங்களிப்பு நமக்கு பெரும் பங்கு வகிக்கும்.
பெரும் பயன் தரும். குறிப்பிட்ட தூரம் தான். பயன் தரும். குறிப்பிட்ட இப்ப தூரம். பேராசிரியர் முத்துவேல் அவர்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தின் மேனாள் இயக்குனர் பேராசிரியர் கா திலகவதி அவர்கள், இவர்கள் நற்றமிழ் நாவரசி, தமிழ் பல்கலைக்கழகத்துல 20க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். 30 வெரி குட். 30 ஆய்வாளர்களை முனைவர் பட்ட ஆய்வாளர்களை உருவாக்கி இருக்காங்கன்னா இந்த உலகம் பூரா அவருடைய மாணவர்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் என்ன பண்ண, பன்னாட்டு திருக்குறள் இணையம் என்னுடைய நோக்கமே அரிமா சங்கங்கள், பன்னாட்டு அரிமா சங்கம், பன்னாட்டு சுழற் சங்கம் போன்று பன்னாட்டு திருக்குறள் இணையம் அமைதல் வேண்டும். நினைத்து பாருங்கள், இவர்களெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன் இப்பதான் தோன்றினவங்க. 100 ஆண்டு கூட ஆகல அரிமாவுக்கு கூட. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதிய திருக்குறள் உலகம் முழுவதும் ஒப்பற்ற நூலாக பாராட்டக்கூடிய நூல். அவர் பெயரில் ஒரு அமைப்பு உருவாகி இருந்தால் எவ்வளவு நன்றாக. அதற்காகத்தான் இந்த முனைப்பு பன்னாட்டு திருக்குறள் இணையம். வாருங்கள், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய நினைக்கிறோம், அது பற்றிய உங்கள் தகவல்களையும் சொல்லுங்கள். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு விருந்தினா வந்திருக்கக்கூடிய அன்பிற்கும் போற்றுதலுக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய டாக்டர் தமிழரசு ஐயா அவர்களுக்கு சிறப்பான அன்பு வணக்கம். மிக ஒரு புதுமையான நோக்கில் திருக்குறளை இன்றைக்கு உரையாற்றி இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் ஆவலோடு கேட்க ஆவலாக இருக்கின்றோம். ஐயா பேராசிரியர் முத்துவேல் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக, அதாவது இந்த திருவள்ளுவர் இருக்கை இன்னொரு என்ன செய்தினா, அரசாங்கம் கொடுத்ததை விட நம்ம கூட போட்டிருக்கோம் பங்கு தொகையை. இது திருவள்ளுவர் இருக்கை தவறு. நான் தவறடைவேன்னா நம்முடைய தொகை 7 லட்சம். ஐயா சொல்றது அந்த இதை சொல்லிடுறேன். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நான் சொல்லணும்னு நினைச்சேன். சரி. 7 லட்சம். அதுலயும் நான் பாராட்டு சொல்றேன்னா, நாம 5 லட்சம் தான் கொடுத்தோம். பார்த்தசாரதி சார் என்ன பண்ணாரு, என்னுடைய பங்காக நான் 2 லட்சம் தரேன், அது நீங்க வச்சீங்கன்னா தொகை கூடும். 7க்கு மேட்சிங் கிராண்ட் 7 கவர்மெண்ட் கொடுப்பாங்க, 14 ஆகும். பட் இவர் என்ன பண்ணாரு, சொல்லாமலே ஒரு நோட்டு செக்ரட்டரிக்கு எழுதினார். ஒரு சாதாரண சங்கமே 7 லட்சம் கொடுக்கும் பொழுது நாம் மேட்சிங் கிராண்டில் 7 லட்சம் கொடுப்பதை விட கூட 1 லட்சம் சேர்த்து கொடுத்தால் நல்லது என கருதுகிறேன். மேல ஆணைக்கு வேண்டுகோள்னு போட்டிருந்தார். அதை சொல்லி மகிழ்ந்தார். அப்படியே சொல்லணும். செக்ரட்டரிக்கு போன உடனே அவர் பாக்குறார், ஆமா அவன் சொல்றது தப்பு இல்லையே, கவர்மெண்ட் 1 லட்சம் கூட கொடுத்தா என்ன, அக்ரீன்ட்டார். அவர் கையெழுத்து போட்ட உடனே எனக்கு போன்ல கூப்பிட்டு சொன்னாரு, செய்யும் நான் ஒரு சின்ன டெஸ்ட் தான் பண்ணி பார்த்தேன், அனுப்பி விட்டேன், அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னாரு. அதனால தயவு செய்து எந்த காரணம், தமிழ்ச்சங்க தொகை 7 தான், தொகை அல்ல, அதை விட கூடிய தொகை கொடுத்தது தமிழ்நாடு அரசு. அதற்கு நாம் தமிழ்நாடு அரசுக்கு என்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதை செய்ய வைத்த துணைவேந்தருக்கும், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக துணைவேந்தருக்கும், அவர் வழி வருகின்ற அனைத்து துணைவேந்தர்களுக்கும் நம் மகள் நன்றி உண்டு. அது மாதிரி நமக்கு ஒரு தனி அறை கொடுத்திருக்கிறார்கள். பன்னாட்டு திருக்குறள் ஆராய்ச்சி நூலகம் அமைவதற்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு குறுகிய காலத்துல நமக்கு கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி வருகிறார்கள். அதற்கு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்திற்கும் தமிழியல் பண்பாட்டு புலத்திற்கும் நாம் நன்றி சொல்கிறோம். தொடருங்கள். நன்றிங்க. அதாவது திருவள்ளுவர் இருக்கையினுடைய அடுத்த படியாக பன்னாட்டு திருக்குறள் இணையம், அதாவது ஆசை நம்ம ஐயா சொன்னதை போல இந்த பன்னாட்டு திருக்குறள் இணையத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், திருவள்ளுவர் இருக்கை கல்வி சார்ந்த அனைவருக்கும் திருக்குறளை கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கில் அது திருவள்ளுவர் இருக்கை கல்வி சார்ந்த பணிகளை செய்கின்றது. பன்னாட்டு திருக்குறள் இணையத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், திருக்குறள் சார்ந்த பணிகளை செய்கின்ற அமைப்புகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். அந்த வகையில் தமிழ்நாடு, பிற மாநிலங்கள், இந்தியாவினுடைய பிற மாநிலங்கள் உலகம், அதாவது உலகம் என்ற ஒரு வார்த்தை என்பதை நம்முடைய பண்டை புலவர்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு என்று சொல்லுகிறார். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் என்று கம்பர் சொல்லுகின்றார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று சேக்கிலார் சொல்லுகின்றார். அப்படி உலகளாவிய பார்வை தமிழர்களுக்கு உண்டு என்ற நோக்கில் இந்த பன்னாட்டு திருக்குறள் இணையம் உலகளவில் இயங்குகின்ற திருக்குறள் அமைப்புகள் எல்லாவற்றையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து
அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவருடைய திருக்குறள் சார்ந்த பணிகள், இப்படி அவர்களை எல்லாம் அழைத்து நாங்கள் ஒரு 50க்கு மேற்பட்ட தமிழ் அமைப்புகள், அதில் முதலாவதாக தென்காசி திருவள்ளுவர் கழகம் நூற்றாண்டை நோக்கி இப்போ பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதை முதலாவதாக நாங்கள் பேச வைத்தோம். அதே போல கடையம், அம்பாசமுத்திரம், தஞ்சை, இப்படி திருச்சிராப்பள்ளி, இப்படி எல்லா இடங்களும் இருக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். இதனுடைய அடுத்த கட்டமாக இந்த திருக்குறள் இணையம், பன்னாட்டு திருக்குறள் இணையம் இங்க மட்டும் அல்லாமல் பிற மாநில பல்கலைக்கழகங்களிலும் நிறுவ வேண்டும். அதை நாம் மத்திய அரசுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அடுத்ததாக உலக அளவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களிலும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதாவது இந்த திருக்குறள் பல மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மளுடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், நான் ஆசைப்படுகின்றேன், இல்லம்தோறும் ரேஷன் கார்டு இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு. அதே போல இல்லம்தோறும் திருக்குறள், திருவள்ளுவர் சிலை ஒன்று. என திருவள்ளுவர் என்பது சாமி ஒரு சார்பான இது இல்லை, உலகத்திலே உரிய வழிகாட்டி அவர். அதனால திருக்குறள் புத்தகம் அந்தந்த மொழிகளில், இந்தியாவுடைய அனைத்து மொழிகளிலும் அவர்களுடைய இல்லங்களில் அவர்கள் அதை படித்தால், அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் படித்தால் அவர்களை நன்னெறியில் ஆட்சி செய்வார்கள் என்ற வகையில் இந்த பன்னாட்டு திருக்குறள் இணையம் அளப்பரிய பணிகளை ஆற்றி வருகின்றது. அந்த வகையில் பன்னாட்டு திருக்குறள், அதாவது திருக்குறள் நீடித்த வளர்ச்சி இலக்குகள் என்ற தலைப்பில் நாங்கள் பேசுவதோடு மட்டுமல்லாமல் அதை ஆவணப்படுத்துகின்ற வகையில் அதை நூலாக்கம் செய்து நீதியரசர் பரத சக்கரவர்த்தி மூலமாக நாங்கள் வெளியிட்ட, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் வெளியிட்ட அந்த சிறப்பும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திற்கும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகமும் இணைந்து அந்த செயலை செய்தோம். அந்த வகையில் பன்னாட்டு திருக்குறள் இணையம் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் மட்டும் அல்லாமல் இந்தியாவினுடைய பிற பல்கலைக்கழகங்களிலும் பிற மாநிலங்களிலும் உலக அளவிலும் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கம் செய்து நாம், அதாவது எண்ணம் தான் உயரிய நோக்கில் கொண்டு செல்கின்றது. அதனால நாம் அந்த எண்ணத்தை ஐயா அவர்கள் இன்னைக்கு மிக சிறப்பாக சொன்னார்கள். அதே போல ஐயா அவரிடம் சொன்னது போல எனக்கு ஒரு கருத்தை நான் இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன். கலைஞர் நூற்றாண்டு, அதாவது அவர்கள் செய்திருக்கிறார்கள், அதை பாராட்டுகின்றேன். கலைஞர் நூற்றாண்டு நூலகம், பெரியார் நூற்றாண்டு நூலகம், அறிஞர் அண்ணா, இப்படி இருப்பதை போல எல்லாவற்றுக்கும் மூத்த ஒரு, நமக்கெல்லாம் ஒரு காப்புரிமை, அதாவது பேட்டன்ட் என்று சொல்லுவார்கள், தமிழர்களுக்கு நமக்கெல்லாம் ஒரு அடையாளமாக விளங்குகின்ற முகவரி தந்தவராக இருக்கக்கூடிய திருவள்ளுவருக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு திருக்குறள் சார்ந்த நூலகம் ஒன்று இங்க போனா எல்லாமே கிடைக்கும். ஓலைச்சுவடியில இருந்து, ஆய்வுல இருந்து, ஆய்வேடுகள்ல இருந்து, அது தொடர்பான ஒரு நூற்றாண்டு நூலகத்தை அமைக்க வேண்டும் என்பதை நான் ஐயா அவர்களிடத்தில் தெரிவித்தேன். அதற்கான முயற்சியை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் செய்ய வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தேன். அத்தகைய வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, இந்த பன்னாட்டு திருக்குறள் இணையம் சிறப்பாக செயல்படுவதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அன்பர்களே, இது வேற ஒண்ணும் இல்ல, பெரிய மகிழ்ச்சி என்னென்றால், நல்ல பெயர் தமிழரசு, அவர் திருக்குறளை வித்தியாசமா பாக்குறாரு. அவரு நம்ம திருவள்ளுவர் இருக்கைக்கு பக்கத்திலேயே இருக்கிறார். அதனாலதான் அவருக்கு அவர் இருக்கும்போது இந்த செய்திகள் எல்லாம் சொல்லலாம்ங்கிற ஒரு ஆவல்ல தான் கூட கொஞ்ச நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம். இல்லாட்டி 3:30 மணிக்கு அவருக்கு மைக் கொடுத்துருப்போம். நாங்க 4 மணி வரைய இது பண்ண. இருந்தாலும் காரணம் என்னன்னா, அவர் வந்திருக்காருங்கிற ஒரு ஆர்வத்துல. அன்பர்களே, இன்னொரு தகவல், பன்னாட்டு திருக்குறள் ஆராய்ச்சி நூலகம் அங்கே இயங்குகிறது. அதுல 5000 நூல்களையும் 35 ரேக்ஸ் புத்தக அலமாரிகளையும் வழங்கி இருக்கிறோம். அதுக்கு இடமும் கொடுத்திருக்காங்க. தட் இஸ் ஒன்லி a மாடல் லைப்ரரி, அவ்வளவுதான். அதை மாடலா வைத்துட்டு நாம ஒரு ப்ரப்போசலே கொடுக்கணும்னு திட்டமிட்டு இருக்கோம். அது நம்ம மேனேஜ்மெண்ட் கமிட்டி மூலமா முடிவு செய்து, அடுத்த எப்படி இருந்தாலும் புதிய அரசு வருகிறது, எந்த அரசு வந்தாலும் திருவள்ளுவர் எல்லோருக்கும் பொது. ஆகையினாலே அது ஒரு ப்ரப்போசலா பல்கலைக்கழகம் மூலமாகவே அது கொண்டு செல்லப்படும். அதற்கு திருவள்ளுவர் இருக்கையின் மேலாண்மை குழு ஆவண செய்யும். அதே போன்று பன்னாட்டு திருக்குறள் இணையம் பதிவு செய்யப்படும். ஒரு பன்னாட்டு அரிமா சங்கம் போல, பன்னாட்டு சுழற் சங்கம் போல பன்னாட்டு திருக்குறள், இதற்கும் என்னுடைய அன்பு வேண்டுகோள், இன்றைய சிறப்பு விருந்தினர் அவருடைய சிந்தனையை தூண்டலாம். எந்த அளவுக்கு இதை நாம் மேம்படுத்துவதற்கு முயற்சி செய்யலாம் என்று அவருடைய பங்களிப்பையும் நமக்கு சொல்லலாம். அவரையும் இதில், ஏனென்றால் அவர் இந்த பிறந்த மண்ணின் பெருமை என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த மண்ணை சார்ந்ததுனாலையும் அவரை நாம் உட்படுத்துவோம் என்று சொல்லி
இப்பொழுது நாம் அனைவரும் ஆர்வமுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இன்றைய சிறப்பு விருந்தினர் தொடு சிகிச்சையாளர் மருத்துவர் தமிழரசு அவர்களை வாருங்கள், உங்கள் அதாவது அணுவை துளைத்து என்னும் பொறுமையில் உங்கள் ஆய்வுரையை வழங்கி மகிழுங்கள். சார் ஆடியோ வரல, அன்மியூட் பண்ணுங்க. உங்க உங்க மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. நான் பே பண்ணிட்டேன். உங்க இது வரல, அன்மியூட் உங்களுக்கு மியூட் ஆயிருக்கு. உங்க மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. கரெக்ட், இப்ப கேக்குது. நன்றி. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம், திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம், திருவள்ளுவர் இருக்கை இவையெல்லாம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த திருக்குறள் ஆய்வரங்கத்தினுடைய 77வது இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு முதலில் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை அமைப்பாளராக இருந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தினுடைய செயலாளர் ஐயா சேயோன் அவர்களுக்கும், இங்கு வரவேற்புரை நிகழ்த்திய பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்களுக்கும், ஒரு சிறந்த பாடலை, திருக்குறளை திருவள்ளுவரை மையமாக வைத்து ஒரு சிறந்த பாடலை பாடிய திருமதி பிரேமா கருணாநிதி அவர்களுக்கும், காணொளி காட்சியின் வாயிலாக திருக்குறள் திருவள்ளுவர் காணொளியை வழங்கிய திரு கருணாநிதி அவர்களுக்கும், எனக்கு முன்பு பேசிய முனைவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முனைவர் திருமதி திலகவதி அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அணு விஞ்ஞானி திரு கோபால் அவர்களுக்கும், திரு ஐயாசாமி அவர்களுக்கும், முனைவர் செல்வராணி செல்வம் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் இந்த நிகழ்ச்சியில முதல் தடவை நான் பேசுறேன். இந்த வாய்ப்பு முதல் தடவை ஐயாவை சந்திக்கும் போது உடனடியா அவர் சொன்ன வார்த்தை, நீங்க எப்படி என்னுடைய கண்ணுல இருந்து மிஸ் ஆனீங்கன்னு தான் கேட்டார். ஐயாவை பத்தி எனக்கு கேள்விப்பட்ட விஷயங்கள் எப்படி எங்க ஒரு நல்ல படைப்பாற்றல் எங்க இருக்கோ தேடி கண்டுபிடிச்சு ஒரு வானொலி நிலையத்துல இருக்கும் பொழுதே அதை கொண்டு போய் பல பேர் அறிய செய்யக்கூடிய ஒரு நற்பண்பாளர்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அவ்வளவு வேகமா இப்ப போன வாரம் தான் நான் ஐயாவை சந்தித்தேன். நான் இந்த வாரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க பேசணும் கண்டிப்பா அப்படின்னு அவருடைய ஒரு மிக சிறந்த அந்த பண்பை அன்னைக்கு வெளிப்படுத்தினார். இந்த இடத்துல இந்த வாய்ப்புக்கு முதல்ல ஐயாவுக்கு நான் நன்றியை சொல்றேன். இதுக்கு முன்னாடி திருக்குறளுக்கு உரை எழுதிய அத்துணை பேர்களுக்கும் நான் நன்றி கடமைப்பட்டவன். ஏன்னா இது மணக்குடவர் உரையில 9ஆம் நூற்றாண்டு நூலிலிருந்து மணக்குடவருடைய உரை தான் நேட முதல் உரை. அதுல இருந்து அதுக்கு பிறகு பரிமேலழகர் எழுதுறார். அதுக்கு பிறகு நிறைய பேர், புலியூர் தேசிகன், கலைஞர், கவி பேரரசு வைரமுத்து, ஐயா சேயோன், இன்னும் பலர் உரை எழுதியிருக்காங்க. இவர்களுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் இந்த குறளுக்கான உரையை எழுத முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதற்கு முன்னாடி நான் 2 நூல்கள் வெளியிட்டிருக்கிறேன். அது 2018 அது ஒப்புமைக்காக நான் சொல்றேன். 2018 திருமந்திரத்தினுடைய கடவுள் வாழ்த்து என்ற பகுதியை மட்டும் உரை எழுதி வெளியிட்டோம். அது தொடர்ந்து எழுதப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 150 பாடல்கள் எழுதினாலும் அந்த கடவுள் வாழ்த்துக்கு மட்டும் உரை எழுதி வெளியிடும். திருமந்திரம்ன்றது உடல் அறிவியல்.
உடல் அறிவு பற்றிய கருத்துக்கள் நிறைந்த பாடல் அப்படின்றது ஒரு பொதுப்படையாக சொல்லப்படுகிற விஷயம். ஆனா அது எப்படி கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொன்னா இதுல ஒரு மிகப்பெரிய சிந்தனையை தூண்டியது எதுன்னு சொன்னா தமிழர்கள் பெருமளவு கடவுளை இன்றைக்கு இருப்பது போல ஒரு இறை உணர்வோ இல்லைன்னா மூடத்தனமான நம்பிக்கைகள் கொண்டவர்களோ கடவுள் வழிபாடோ இல்லாதவர்கள் என்றுதான் இலக்கியங்கள் சொல்லுது. இந்த கீழடி ஆய்வு கூட அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய ஆய்வறிக்கையும் கூட அதைத்தான் சொல்லுது. ஆனா கடவுள் வாழ்த்துன்னு சொல்லி நாம் கடவுளை பற்றிய இப்ப கடவுள் நம்பிக்கைக்கு எதிரான கருத்துக்கள் அல்ல, கடவுளை பற்றி தான் இவர்கள் பாடியிருப்பார்களா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏனால் உள்ளுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன் உடலில் உத்தமன் கோயில் கொண்டு உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே என்னும் போது இதுக்கும் கடவுளுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்குன்னு ஒரு ஆய்வுக்குள்ள இது ஒரு தொடர் ஒரு 10 ஆண்டு ஆய்வு உள்ள போகும் பொழுது அது கடவுள்ன்ற வார்த்தையை வேற விதமாக புரிய வைத்தது திருமந்திரம். அதாவது கடவுள் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு கடை உள் கடை ஒரு கமாண்டிங் வேர்டு, அது உள் ஒரு வினை சொல். நீ உள்ள போ, கடந்து உள்ள போ. கடந்து உள் போனால் உள்ளிருக்கும் ஒரு உருப்பொருள். அப்போ கடந்து உள்ளிருக்கும் உருப்பொருள் அப்படிங்கிற கடவுள் வாழ்த்து முழுக்க அப்ப எதை எதை சொல்றாருன்னு நம்ம அது 50 பாடல்கள் எடுத்து பார்க்கும் பொழுது 2 விடயம் நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உருப்பொருளா இருக்கு. ஒன்று உடம்பை இயக்கக்கூடிய ஒரு உருப்பொருள், இன்னொன்று அதையும் இயக்கக்கூடிய ஒரு உருப்பொருள். உடம்பை இயக்கக்கூடிய உருப்பொருளை திருமந்திரம் சொல்றதுன்றது ஒரு உடலின் ஒளி. உடலின் ஒளின்றது நாம் இன்னைக்கு இருப்பதுக்கு உயிரோட நாம் வாழ்வதற்கு அடிப்படையான காரணம் நம்முடைய இரத்த ஓட்டம். உடலினுடைய வெப்பத்தை சீராக்கி நமது இருதயத்தின் மூலமாக சீராக்கி நம்மை இருக்க வைப்பது. அப்போ உடலினுடைய ஒளி, உடலினுடைய வெப்பம். இரண்டாவது இந்த ஒளியை இயக்கக்கூடிய வேறொரு ஒளி, அது ஒளி உடல்ன்றார். அது நமக்குள்ள இருக்கக்கூடிய பேரறிவு. அவர் சொல்லக்கூடியது பேரறிவு. அந்த பேரறிவுன்றதை இன்னைக்கு நம்ம சொன்னா நல்ல எளிதா புரிந்து கொள்ளக்கூடிய வகையில சொல்லணும்னா நம்முடைய அகமனம், சப்கான்ஷியஸ் மைண்ட், நம்முடைய சிறுமூளையினுடைய பெரும்பகுதியும் பெருமூளையினுடைய ஒரு சிறு பகுதியும் சேர்ந்த நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட், இது பேரறிவு. இந்த பேரறிவை அவர் சொல்லுகிற மருத்துவ சொல் எதுன்னு சொன்னா சிவம். இதுக்கு ஆதாரபூர்வமா நம்ம திருமந்திரத்துல அது எழுதப்பட்டு நான் எழுதியிருக்கேன். சிவம் அப்படின்றது முழுக்க அது ஒரு மெடிக்கல் டேர்ம், ஒரு மருத்துவ சொல். எதை பற்றி சொல்லுதுன்னு சொன்னா நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பேரறிவு. அப்போ பின்னால் வைத்திருக்கும் தவன பொற்சடையோனேன்றது நம்மளுடைய உடலை பற்றி விவரிக்கும் பொழுது சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அப்போ பொற்சடையோனே அப்படின்னும் போது பொன் சடை, சடை என்றது கதிர்கள், பொன்னுன்றது ஒளி, அறிவு, அறிவு கற்றைகளால் ஆன சிவன் அப்படின்றாங்க. அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அறிவு கற்றைன்னு நம்முடைய மூளையை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைகளுக்கு நமக்கு அறிவியல் ஆதாரங்கள் இல்லாத போது நமக்கு அந்த சிவன் அப்படின்றது ஒரு நபருக்கான வர்ணனையா மாறுது. அப்ப நபருக்கான வர்ணனையா மாறும் பொழுது சிவனுக்கு நீங்க எந்த கோயில் போனீங்களும் சிவனுக்கு பின்னாடி ஒரு பொற் சடை வச்சிருப்பாங்க, சிவனுடைய சிலையில பார்த்தா தெரியும். அப்போ அறிவு கற்றை, சிவம் என்ற சொல்லுக்கு அறிவு கற்றைகளால் நிறைந்தவன் அப்படின்ற ஒரு பொருளை சொல்லும் பொழுது அதுக்கு அறிவியல் ஆதாரங்கள் மருகி போன காலத்துல அது வேறொரு பொருளாக கடவுள் பற்றிய வர்ணனைகளாக மாறினது. அப்போ அது முழுக்க நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பல இன்றைக்கு நாம் கடவுளுக்கு சொல்லக்கூடிய பல வார்த்தைகள் பல எல்லாம் மருத்துவ சொற்களா இருக்கும். அப்ப திருமந்திரம் அப்படின்றது, திருன்றது உடல், மந்திரம் என்பது எண்ணம், அறிவு. உடல் அறிவு இது திருமந்திரம்ன்றதுக்கான பொருளே அது. அப்ப திருமந்திரத்தினுடைய பொருள் இதுதான் இருக்குமா? அதுக்கு உரை எழுதும் போது திருக்குறளை பற்றிய ஆய்வுன்றதும் தொடர்ந்து பண்றோம். அப்ப அதுல கடவுள் வாழ்த்து வருது. தொடர்ந்து கடவுள் மறுப்பாளராக திருவள்ளுவர் இருக்கிறாரு. ஏன்னா கடவுள் பற்றி எதிரான கருத்துக்கள் அதுல சொல்லப்படுது, பகுத்தறிவு பற்றிய கருத்துக்கள் இருக்கு.
அறிவியல் பற்றிய கருத்துக்கள். அப்போ இது எப்படி வந்து ஒரு வாழ்வியல் நூலாக சொல்லப்படுது. அப்போ வாழ்வியல் நூல் அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி அந்த நூலை பற்றி சொல்லப்பட்ட கருத்துக்கள் எங்கேயுமே யாரும், நிறைய பேர் குறளை பற்றி திருவள்ளுவரை பற்றி நிறைய வர்ணனைகள் கொடுத்துருக்காங்க. ஆனா எங்கேயும் எந்த இடத்திலும் அது ஒரு மருத்துவ நூல் அப்படி என்று சொல்லலை. சில ஒரு 2 பேரை தவிர மற்றவங்க எல்லாருமே அது ஒரு அந்த நூலை சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. ஆனா முக்கியமா அந்த நூலை பற்றிய வர்ணனையாக அந்த நூலை இப்போ சொன்னது ஔவையாரும் இடைக்காடரும். ஔவை சொல்லும் பொழுது அந்த ஔவையினுடைய இடைக்காடரனுடைய அந்த குறள் பற்றிய வர்ணனை தான் என்னை அந்த ஆய்வுக்குள்ளே தள்ளுனது, எழுத வைக்குது. அணுவை துளைத்து எழுகடலை புகுட்டி குறுக தரித்த குறள், இது வந்து ஔவை சொல்றது. இதையே இடைக்காடர் சொல்லும் பொழுது கடுகை துளைத்து எழுகடலை புகுட்டி குறுக தரித்த குறள். அப்ப இதுக்கு என்ன பொருள்? அப்போ குறள் வந்து ஔவை தான் குறளுக்கான பொருள் சொல்றாங்க. அப்ப இது எந்த இடத்துல வாழ்க்கையை, வாழ்நிலையை, வாழ்க்கை நெறிமுறைகள் எங்கேயாவது சொல்லுதான்னா அப்ப இதுக்கு பொருள் என்ன? இப்போ அணு என்றால் கரு, கருவை துளைத்து கருக்குள்ள எழுகடலை புகுத்தி, எழுகடல்ன்றது கடல் என்பதற்கான இன்னொரு பொருள் வந்து உயிர். 7 உயிர், தசை, நரம்பு, எலும்பு, நம்முடைய மூளை, சுக்கிலம், ஸ்ரோனிதம், ரத்தம், இந்த 7 தான் நமக்கு உயிர். இந்த 7 உயிரை புகுத்தி குறுக தரித்த குறள் அப்படின்னு சொன்னா நம்ம கருப்பையில ஒரு குழந்தை குறுகி இப்படி உட்காந்து, கருப்பைக்குள்ள ஒரு குழந்தை எப்படி இருக்கும்னா ஒரு குறுகி, நம்முடைய காதனுடைய வடிவம் எப்படி இருக்கும், நம்முடைய காதனுடைய வடிவம் குழந்தை கருப்பையில இருக்கக்கூடிய வடிவம் தான். அப்போ நம்மளுடைய காது மாதிரி அந்த கருப்பையில உடல் குறுகி இருக்கும். அது போல 7 கடலை புகுத்தி குறுக தனக்குள்ள வைத்திருக்கக்கூடிய உடல் தான் குறள் அப்படின்றது தான் இதுக்கு நீங்க பொருள் கொள்ள முடியும். இதே தான் இடைக்காடர் கடுகுன்றது அணுதான், இதே தான் அவரும் சொல்றாரு. அப்போ உடல் பற்றிய அறிவை தனக்குள்ள வைத்திருக்கக்கூடியது குறள். அப்போ அந்த குறள் எப்படி அது வந்து வெளிப்படுத்துது அப்படின்னும் பொழுதுதான், அந்த ஆய்வுக்குள்ள போகும் பொழுதுதான் இது முழுக்க முழுக்க உடல் சார்ந்து, இன்னும் சொல்ல போனா உடல் கூறியல். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 150 குறள் தாண்டி நான் பொருள் எழுதிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் முதல்ல ஒரு 100 குறளுக்கு தான் புத்தகமாக வெளியிடணும்னு நினைத்தேன். என்ன காரணம்னா குறள் வந்து இதை வாழ்வியல் நூலாக மட்டுமல்ல, இது வரைக்கும் இதை வாழ்வியல் நூலாக எழுதுகின்ற அத்தனை பேருமே மிக சிறந்த தமிழ் உணர்வாளர்கள். அவர்களுடைய எழுத்து குறளை இன்னைக்கு உலகம் முழுக்க கொண்டு போயிருக்கு. அதனுடைய இன்னொரு பரிமாணமாக அது மருத்துவம் சொல்லக்கூடியது அப்படின்றதுக்கான அந்த ஆய்வுகளை தொடர்ந்து நடத்தும் போது அது உண்மையிலேயே அது ஒரு இந்த 100 குறள் அப்படின்றது ஒரு அடையாளமாக, குறள்ன்றது வாழ்வியல் நூலை தாண்டி இது மருத்துவம், உடல் பற்றிய, உடல் கூறியலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் அப்படின்ற விஷயம் நம்ம வந்து வெளி உலகத்துக்கு அறியப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக தான் இந்த 100 குறளை மட்டும் நான் முதல்ல வெளியிடுறதுக்கு ஐயா கிட்ட நான் கேட்டிருந்தேன், அணிந்துரை கேட்டிருந்தேன். மீதி நாம் எழுதிட்டு இருக்கிறேன், அது எழுதி மொத்தமாக அது வெளியிட முடியும். இப்போ நம்ம இது ஏன் மருத்துவம் அப்படி அணுவை துளைத்துன்னு சொன்னா, உடலை துளைத்து உடலுக்குள் இருக்கக்கூடிய உருபொருளை சொல்லக்கூடியதுதான் குறள் அப்படின்றதுக்கான சில ஆதாரங்கள் ஐயா தான் சொன்னாங்க. ஆதாரங்கள் நீங்க என்ன அடிப்படையில வந்து மருத்துவமா அதை சொல்றீங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்களை வந்து சொல்லுங்க. இது திருமந்திரம்ன்றது திருக்குறளுக்கு பிந்தைய காலம். அந்த பிந்தைய காலத்துல ஒரு 2 அடியில குறள் இருந்ததை ஒரு 4 அடியில திருமூலர் அவங்க எழுதுறாங்க. ஆனா திருமந்திரத்தினுடைய அதற்கு முற்பட்ட காலத்துல 2 அடியில 1.25 அடியில வந்து மிகப்பெரிய ஒரு அறிவியலை வந்து வள்ளுவாசான் வந்து கொடுத்திருக்காரு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா திருக்குறளினுடைய கடவுள் வாழ்த்து, நீங்க திருமந்திரத்தினுடைய கடவுள் வாழ்த்துக்கு பொருள் எதுவா இருக்கும்னு சொன்னா உடலுக்குள் இருக்கின்ற கடவுள். ஒன்று ஒளி உடல், இன்னொன்று உடலினுடைய ஒளி. திருக்குறள்ல இருக்கக்கூடிய கடவுள் அப்படின்றது முதல் அந்த 10 குறள் இருக்குங்க இல்லையா, நான் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஏன்னு சொன்னா இது நமக்கு நம்ம எந்த அடிப்படையில இதை சொல்றோம் அது புரியறதுக்காக நான் சொல்றேன்.
இந்த முதல் 10 குறள்ன்றது கடவுள் வாழ்த்து அப்படின்றது இவர் சொல்லக்கூடிய கடவுள் என்ற வார்த்தைக்கு பொருள் வந்து கடத்துபவர். அப்ப எதை கடத்துதுன்னா உடலுக்குள்ள இருக்கக்கூடிய கடத்தும் உறுப்புகளை பற்றி பேசக்கூடியது கடவுள் வாழ்த்து. உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கடத்தும் பொருள்கள்னா நம்ம உடம்புக்குள்ள பல உறுப்புகள் பலதை கடத்திக்கிட்டு இருக்கு. அப்போ அதற்குள்ள இருக்கக்கூடிய சிறப்பாக இந்த கடத்தல் வேலையை செய்யக்கூடிய அந்த கடவுள் வாழ்த்து. நான் 10 குறளுக்கு என்ன பொருள்னு கூட நான் சொல்றேன். முதல் குறள் பார்த்தோம்னா நம்மளுடைய கடவுள் வாழ்த்து முதல் குறளே அகர முதல் எழுத்தெல்லாம் தான். அது மூச்சு காற்று பற்றியது. மூச்சு காற்றுன்றது உயிர் கடத்தல். இரண்டாவது குறள் முகுளம். முகுளம் அப்படின்றா மெடுல்லா ஆம்பளங்கட்டா, நம்மளுடைய முதுகு தண்டுல மூளைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இந்த உறுப்பு வந்து நம்மளுடைய இரத்த ஓட்டத்தையும் நம்மளுடைய மூச்சு ஓட்டத்தையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இது வந்து உயிர் இயக்க கடத்தல், உயிர் இயக்கிறதை கடத்துது. மூன்றாவது முதுகுத்தண்டு. மூன்றாவது சொல்லக்கூடிய ஒரு கடவுள் வாழ்த்துல மூன்றாவது குறள் முதுகுத்தண்டை பற்றி பேசுது. இது நம்முடைய உணர்வுகளையும் கட்டளைகளையும் கடத்துது. உடலிலிருந்து மூளைக்கு உணர்வுகளையும் மூளையிலிருந்து உடலுக்கு கட்டளைகளையும் கடத்துது. நான்காவது தந்துகிகள், கேபிலரிஸ்ன்னு சொல்லுவாங்க. தந்துகின்றது ஒரு சிறு ஆனால் ரொம்ப அவசியமான ஒரு உறுப்பு உடம்புல. இது எங்க இருக்குன்னா ஒவ்வொரு திசுவிலையும் ஒவ்வொரு செல்லுலையும் இந்த தந்துகிகள் இருக்கு. இந்த தந்துகிகளினுடைய வேலை என்னன்னா நம்முடைய உயிர் வழி ரத்தத்தை, ஆக்சிஜனேட்டட் பிளட், நியூட்ரியன்ஸ் இது எல்லாத்தையுமே செல்லுக்கு கொடுத்துட்டு செல்லில் இருக்கக்கூடிய கரிமில வழி, அதாவது கார்பன் டை ஆக்சைடு கலந்த ரத்தத்தை, டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து வெயினுக்கு மாற்றி கொடுக்குற வேலை தான் இந்த கேபிலரிஸ் பண்ணது. இந்த இரத்த கடத்தல் வேலையை செய்யக்கூடியது தந்துகிகள். ஐந்தாவதாக சொல்லக்கூடிய குறள் குரோமோசோம்ஸ். நம்முடைய உருவாகக்கூடிய கருவு வந்து ஆணா பெண்ணா என்று தீர்மானிக்கக்கூடிய குரோமோசோம்ஸ். பாலின கடத்தல். ஆறாவதாக சொல்லக்கூடியது நாசி, நம்மளுடைய மூக்கு பகுதியினுடைய 2 துளைகள். இது உயிர் வழியை உள்ள கடத்துது. அதே மாதிரி கரிமில வாயுவை வெளியில கடத்தக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பா இருக்கு. பிரபஞ்சத்தோட கடத்தல் வேலையை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய உறுப்பு. ஏழாவதாக குறள் சொல்லக்கூடியது விந்து. இது உயிர் அணுவை கடத்தக்கூடியது விந்துக்கள். எட்டாவது மரபணு, டிஎன்ஏ. இது மரபு கடத்தல், தலைமுறையாக நம்மளுடைய தலைமுறைகளை கடத்தக்கூடியது. 9வது மரபணு வடிவம். மரபணு எந்த வடிவத்தில், ஏன்னா அந்த மரபணு எவ்வளவு முக்கியமோ மரபணுனுடைய வடிவம் சிதையாமல் இருப்பது அவசியம். அந்த மரபணுடைய வடிவம் சிதைந்தால் அறிவு கடத்தல் நடக்காது. அது அறிவு குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு. அப்போ அறிவு கடத்தலை இந்த மரபணு வடிவம் தீர்மானிக்குது. 10வது மகளிர் சூதகம், கருப்பை. இது பிறப்பு கடத்தல். ஆக இந்த 10மே கடவுள் வாழ்த்து அப்படின்ற பகுதியில் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய கடத்தல் வேலையை செய்யக்கூடிய உறுப்புகளை பற்றிய பாடல்களாக இருக்கு. அப்போ இது 10 குறள் இப்படி இருக்கு. அப்போ நான் எழுதல இந்த 10 அதிகாரங்கள் அப்படின்றது அதனுடைய பொருளையும் நான் சொல்றேன். முதலாவது இந்த கடவுள் வாழ்த்து, கடத்தும் உறுப்புகள். இரண்டாவது வான் சிறப்பு. வான் சிறப்புன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சித்த மருத்துவம் நம்முடைய உடம்பை 2ஆக பிரிச்சிருக்கும். ஒன்று நிலம், இன்னொன்று ஆகாயம். நம்முடைய தலைப்பகுதி ஆகாயம், உடல் பகுதி நிலம். நம்முடைய கழுத்துன்றது கண்டம். இந்த கண்டம்ன்றது தான் கான்டினென்ட்னுடைய வேர் சொல். நம்முடைய உடலையும் நிலத்தையும் ஆகாயத்தையும் பிரிக்கக்கூடியது. இந்த வான் சிறப்புன்றது மூளையிலிருந்து சுரக்கக்கூடிய அமுதங்கள் பற்றி, அதாவது நம்ம மூளையில் செக்ரிகேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ், அங்கிருந்து நம்ம உடலை இயக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் பற்றியது வான் சிறப்பு. 3வது நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமை இறப்பு பற்றிய குறளாக அது சொல்லப்படுது. ஆனால் நீத்தார் என்றது பெருமை அப்படின்றது பெருநீர் உடம்புல சொல்லக்கூடியது ரத்தம்.
அதிலிருந்து உருவாகக்கூடிய கழிவு தான் சிறுநீர். அப்போ நீங்கிய ரத்தம், நீங்கிய ரத்தம் என்பது இதய அறைகளிலிருந்து ரத்தம் நீங்குவதும் நிறைவதையும் பற்றி சொல்லுது. இது எல்லாமே நான் பொருள் உரை, தெளிவுரை, விளக்க உரை, அதற்கு பிறகு சொற்பொருளோட கொடுத்துருக்கிறேன், எந்தெந்த சொல்லுக்கு என்னென்ன பொருள். 4வது அரண் வலியுறுத்தல் அப்படின்றது இதயத்தை வலுப்படுத்துவதை பற்றி பேசுது. 5வது இல்வாழ்க்கை, இடப்பக்க உயிர்ப்பு, நம்முடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய இருதயத்தினுடைய உயிர்ப்பு நடவடிக்கை பற்றி பேசுது. 6வது வாழ்க்கை துணை நலம். வாழ்க்கை அப்படின்றது இருத்தல், இருத்தலுக்கு இன்றியமையாத உடல் இயக்கங்கள், நாம் வாழ்வதற்கு இன்றியமையாத உடல் இயக்கங்கள் பற்றி சொல்லுது. 7வது மக்கட்பேறு. மக்கட்பேறுன்றது பிறந்த குழந்தைகளை பற்றி அல்ல, கருத்தரித்தலை பற்றி. பேறு காலம்னு சொல்றோம் இல்லையா, கருத்தரித்த அந்த காலம். அப்போ மக்கள் பேருன்றது கருத்தரித்தல் பற்றி சொல்லக்கூடியதா இருக்கு அந்த 10 குறளும். 8வது அன்புடைமை, தரித்த கருவுக்கு உரியவை பற்றி பேசுது. 9வது விருந்தோம்பல், புதிதாய் வந்தவருக்கு தரும் உணவு தான் விருந்து. அப்போ புதுதாய் உருவான கருவை வளர்க்கும் இயக்கங்களை பற்றி பேசுது. 10வது இனியவை கூறல். இனியவை கூறல்றது குழந்தை பிறந்த பிறகு, புதிதாக பிறந்த அந்த குழந்தைக்கு உடல் செய்யக்கூடிய அந்த அந்த குழந்தை வெளியில வந்த பிறகு அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய உறவை, அந்த அம்பிளிக்கல் கார்டு அது கட் பண்ற வரைக்கும் உடல் என்ன வேலையெல்லாம் அந்த குழந்தைக்கு செய்யுதுன்றதை பற்றி பேசுது. அப்புறம் 11, 12ன்றது இதை தொடர்ந்து இதை ஒட்டி வரக்கூடியதா இருக்கு. அப்போ இந்த 10மே உடல், இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 11, 12, 13 இது ஒரு சிலபஸ் மாதிரி. உடம்பில் அடங்கி இருக்கக்கூடிய உறுப்புகள் இது, உடம்பில் ஒழுகக்கூடிய உறுப்புகள் இது, இதை பிரித்து 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 ஒரு சிலபஸாக இருக்கு. அப்போ இதை தொடர்ந்து போகும்போது இது ஒரு மருத்துவமா, உடல் அறிவியலை பற்றி பேசக்கூடியதா இருக்கு என்பது மருத்துவமாக சொல்லக்கூடிய ஒரு சான்று. இதே இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா, இதே குறள்ல கள்ளும் நாமைன்னு வரைவில் பொது மகளிர் பற்றி இருக்கு. பிறனில் விழையாமை, பிறன்மனை விழையாமை, பிறன் மனைவிக்கு ஆசைப்படக்கூடாது, பொறாமை இருக்கிறதா இருக்கணும். அப்போ இது போன்ற நிறைய அதிகாரங்கள், நிறைய பாடல்கள் இதுல இருக்கு. ஆனா இப்படி இருக்குன்னு சொன்னா இப்ப சமூகம் இப்படிதான் இருந்ததா? இப்படி ஒரு கேள்வி நமக்கு வரணும் தானே. கள்ளுண்ணாமைன்னா தமிழ் சமூகம் கள்ளு குடிச்சுக்கிட்டு இருந்ததா? பிறனில் விழையாமைன்னா அடுத்தவங்க கொண்டாட்டிய சமூகத்துல இருந்தவங்கெல்லாம், ஏன்னா ஒரு இலக்கியம் என்பது அன்றைக்கு இருந்த சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடியது தான் இலக்கியங்கள், கதை இலக்கியங்கள் அனைத்தும். ஒரு சின்ன உதாரணம் நான் அதுக்கு சொல்லணும். அது ஒரு நல்ல உதாரணமா பிசிராந்தையாருடைய பாடல் புறநானூர்ல சொல்லுது. அந்த பாடலினுடைய பொருளை நான் சொல்றேன். நீங்க நெடுங்காலம் நீங்க படிச்சிருப்பீங்க, நீங்கள்லாம் வாய்ப்பு இருக்கு படிச்சிருக்க, இருந்தாலும் நான் சொல்றேன், எடுத்து வைத்திருந்தேன். நீங்கள் நெடுங்காலம் வாழ்ந்தும் உங்களுக்கு நரை தோன்றாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படி என்று நீங்கள் கேட்டால், அவர் சொல்றார், சிறந்த பண்புடைய என் மனைவி, என் மக்கள் அறிவால் நிரம்பினர், நான் நினைத்ததை கூறாமல் செய்யும் ஏவலர், அரசனும் தீயவற்றை செய்ய மாட்டான், எங்களை பாதுகாப்பான், அதற்கு மேல் நிரம்ப கற்று நற்குணங்களால் அமைந்து குறிக்கோளையும் கொள்கையையும் உடைய சான்றோர் பலர் என் ஊரில் வாழ்கின்றனர், அதனால் எனக்கு கவலை இல்லை, அதனால் நரை விழவில்லை. இந்த பாடல் 2 விஷயம் உணர்த்துது. நரை விழுதல் அப்படின்றது அது ஒரு சீக்கிரம் நரைக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் நம்முடைய வாழ்க்கை, நம்ம இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், நம்ம எந்த சூழல்ல வாழறோன்றது, குறிப்பாக நம்முடைய பொருளாதார வாழ்க்கை, நம்ம குடும்ப வாழ்க்கை, அது கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள், அது கொடுக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாம் சேர்ந்தது. அந்த மாதிரி மனநிலை, அமைதியான ஒரு மனநிலை, எனக்கு எல்லா வகையிலும் நான் இன்புற்று வாழக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கேன், அதனால எனக்கு நரைக்கல. இந்த பாடல் அவர் வாழற சமூகத்தை பிரதிபலிக்குது. எப்படி ஒரு சமூகம் அன்றைக்கு ரொம்ப ஆரோக்கியமா அவர் வாழ்ந்த போதிய ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்த ஒரு அமைப்பாக இருந்தது. அதேதான் குறள் என்றதும் இதுல இந்த மாதிரி பிரதிபலிக்குதுன்னா, அப்போ இதெல்லாம் தமிழ் சமூகத்துல இருந்ததா? அப்போ இருந்ததான்னு சொன்னா, நான் கேட்க வர்றது என்னன்னா, அப்படி இருந்தா அதை எழுதப்படணும், அப்படின்னா அதுக்கு பொருள் வேறையா இருக்கணும்.
இன்னைக்கு நீங்க நம்மளுடைய ஒன்றும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அந்த குறள், இந்த குறளினுடைய பொருள் ஒரு பக்கம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், இந்த குறள்லயே எனக்கு ஒரு சிறு வேறுபாடு இருக்கட்டும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான்னு இருக்கும். இதுல 134வது குறள், அதே வள்ளுவர் இதுல என்ன சொல்றாருன்னா, பிறப்புன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா நீங்க 134வது குறள்ல 134 மரப்பினும் ஓத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்புழுக்கும் குன்றக்கெடும்னு. இதுக்கு பொருள் என்னன்னா, கற்ற வேதத்தை மறந்தாலும் மீண்டும் அதனை படித்து கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் வேதம் ஓதும் வேதியன் ஒழுக்கம் தவறினால் இழிந்த குடிப்பிறப்பினை சேர்ந்தவன் ஆகிவிடுவான். இழிந்த குடிப்பிறப்பினை சேர்ந்தவன் ஆகிவிடுவான்னா அப்ப குடிப்பிறப்பு, இழிந்த குடின்னு ஒண்ணு இருக்குன்றது, குடிப்பெருமைன்றது ஒண்ணு இருக்குன்னு ஆகுது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறளினுடைய 2வது பகுதி சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னா அதுல பொருள் என்ன சொல்லப்படுதுன்னா, உயிர் பிறந்தது எல்லா உயிரும் ஒண்ணுதான், ஆனா செய்கின்ற தொழிலை பொறுத்து சிறப்புகள் வேறுபடும். இதுதான் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற பொருள் இது வரைக்கும். ஆனா அந்த குறளை நம்ம நல்லா படிச்சோம்னா அதுதான் பொருளாங்க கிடையாது. அது தொழில் மூலமாகவும் இல்லைன்னு சொல்லுவது. ஏன்னா குறள்ல பல இடத்துல சிறப்புடைமை, பண்புடைமை, பண்பை பற்றி பேசுது. அப்போ ஒரு மனிதன் பண்பினால் தான் உயர்ந்து நிற்பான் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் குறள். அப்போ இந்த இடத்துல குடியை பற்றியோ, நீங்க சிறப்பான குடியில் பிறந்து இந்த குடிப்பெருமை பேசக்கூடிய குறளா இருக்குது. அப்படி எப்படி இருக்க முடியும்? அப்படி இருக்க முடியாது. அப்ப அந்த பொருளுக்கு சிறப்போவான்னு சொன்னா, சிறப்பு பிறப்பு எல்லாருக்கும் சமம், சிறப்பு பொருந்துவதில்லை, செய்யும் வேற்றுமையான என்ன நீ வேலை செஞ்சாலும் சிறப்பு பொருந்தாது. யான் என்ற வார்த்தைக்கு இலக்கணம் தன்மை ஒருமை பெயர். ஒரே தன்மையுள்ள பெருமையுள்ள மக்கள் தான் அனைவரும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த பொருளுக்கு நேர் பொருள் எடுத்தா அப்படிதான் எடுக்க முடியும். ஆனா இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிற பொருள் எல்லாமே பிறப்பு எல்லாருக்கும் சமம், ஆனால் செய்கின்ற தொழிலை பொறுத்து சிறப்பு வேறுபடும் சொன்னா குடிப்பெருமை திருக்குறள் பேசுதா அப்படின்ற கேள்வி வரும். ஆனா அந்த குறளுக்கு அது பொருள் நேர் பொருளே அது கிடையாது. அது வேற ஒரு மருத்துவம், அது வேற, அதை விட்டுலாம். நேர் வாழ்க்கை நெறி பற்றி சொல்லக்கூடியதாக இருந்தாலும் கூட அந்த நேர் பொருள் அது வரல. அப்போ இப்படி பல குறள்கள் இப்படி பொருள்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த இதெல்லாம் கேள்விக்கு உட்படுத்த வேண்டியிருக்கு இல்லையா? அப்போ குறள் அப்படின்றது இன்றைக்கு இருக்கிற குறள்ல மருத்துவம்னு சொன்னா வெறும் உடல் சார்ந்து இன்றைக்கு நாம் பேசக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் திருக்குறள்ல இருக்கு, திருமந்திரத்துல இருக்கு. இருதயம் எப்படி இயங்குது, இருதயத்துல 2 லேப்டாப்னு அடிக்குது இல்லைங்களா, அந்த ஒலி பற்றி இருக்கு. இருதயத்தினுடைய ரத்த சுற்று எந்த நேரம் கணக்கு இருக்கு, இருதயம் ஏன் இயங்குது, இடப்பக்க இருதய அறைகள் என்ன வேலை செய்யுது, வலது பக்கம் இருதய அறைகள் என்ன வேலை செய்யுது, இப்படி முழுக்க முழுக்க இன்றைக்கு என்ன அறிவியல் நாம் பேசணுமோ அந்த அறிவியல் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த அறிவியலை விளக்கக்கூடிய ஒரு நூலாக திருக்குறள் அப்படின்றது இருக்குன்றது, இதெல்லாம் நான் சொல்லக்கூடியது இது ஏன் மருத்துவ நூலாக நான் ஆய்வுக்கு போனேன்றதுக்கும் இது ஏன் ஒரு மருத்துவ நூலாக இருக்கு அப்படின்றதுக்குமான ஒரு ஒரு சான்றுகளாக தான் இதை நான் முன்வைக்கிறேன். அப்போ குறள் அப்படி என்பது வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லக்கூடியது மட்டுமல்ல, நாம் வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லக்கூடிய குறள்களையே மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னா அதில் சொல்லப்பட்ட பொருள்கள் இன்றைக்கு அந்த பொருள் மாற்றி எழுதப்பட்டதாக சில குறள்கள் பார்த்தா தெரியுது. அப்போ குறள் என்பது அப்படிப்பட்டது தானா அப்படின்றதும் அதற்குள்ள இருக்கக்கூடிய பொருள் அது மீண்டும் அவங்க அவை சொன்னதுதான். அணுவை துளைத்து எழுகடலை புகுத்தி குறுகத்தரித்த குறள். குறள் ஒரு கருவை சுமர்ந்திருக்கக்கூடிய உடல் அப்படின்றது தான் அதனுடைய பொருளா இருக்கு. இந்த அடிப்படையில தான் நம்ம இந்த திருக்குறள் அணுவை துளைத்து அப்படின்ற தலைப்புல தான் இந்த குறளுக்கான பொருள் நான் எழுதிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த அடிப்படையில தான் நான் ஐயா கிட்டேயும் அதை சொன்னேன். இது எல்லாருக்கும் ஒப்புமையாமா இருக்குமா இருக்காதா அப்படின்றது தெரியல. ஆனால் விவாதத்துக்கு உட்படுத்துவதற்கு தயாரா இருக்கணும் தான் நான் கேட்கிறேன். விவாதிக்க நான் தயார், விவாதிக்கலாம். அந்த வகையில இன்னைக்கு இந்த குறள் பற்றி ஒரு அறிமுகமா இதை பற்றி அறிமுக நாளிலே நான் எழுதிய ஒரு நூலை பற்றிய
கருத்துக்களை உங்களோட பகிர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் கொஞ்சம் பொறுமையா நீங்க கேட்டதுக்கு உங்களுக்கு என்னுடைய நன்றி. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி மருத்துவர் தமிழரசு அவர்களே. எனக்கு தமிழரசுன்னா ஒண்ணு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தமிழரசுன்னு ஒரு அன்பர் தொலைக்காட்சியில செய்தி வாசிச்சார். நான் முதல்ல தமிழரசுன்னு எனக்கு செய்தி வந்து யாரு அவரா கூப்பிட்டாரு அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் இல்ல மருத்துவர்னு இருந்தது. அதனால நல்ல, அதாவது உங்களுடைய வித்தியாசமான ஒரு பார்வை. ஆனால் இது ஒவ்வொரு சொல்லும் இதுதான் குடிக்குதா, அது எப்படி அப்படிங்கிற ஒரு வினாவும் ஒவ்வொரு முறையும் எழுத வாய்ப்பு உண்டு, அதுல தவறு இல்லை. இப்ப திருக்குறளை எழுத்தண்ணி படித்த பெருமை அனைத்திந்திய எழுத்தாளர் சங்க தலைவர் பெரியண்ணன் அவர்களுக்கு உரியது. பெரியண்ணன் அவர்கள் திருக்குறளுக்கு பொருள் எழுதி, உரை எழுதி, லட்சக்கணக்கான நூல்கள், அவருடைய நூல்கள் மாணவர்கள் மத்தியில் பரவலாயிருக்கு. அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். பெரியண்ணன் அவர்களே, வாருங்கள், உங்கள் கருத்தை பகிருங்கள். நீங்க இவ்வளவு நேரம் கேட்டிருப்பீங்க. பெரியண்ணன் முதல்ல வந்துட்டாரு, ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அவர் அனைத்திந்திய எழுத்தாளர் சங்க தலைவர். அது மட்டுமல்ல, திருக்குறளுக்கு உரை எழுதி, அவருடைய உரை நூல்கள் நிறைய மக்கள் மத்தியில பரவலாயிருக்கு. அத்தகைய பெருமைக்குரிய முனைவர் பெரியண்ணன் அவர்களே, வாருங்கள். இப்ப இவ்வளவு நேரம் ஒரு வித்தியாசமான கருத்தை சொல்லியிருக்காரு. அணுவை துளைத்து, கடவுள் வாழ்த்துல உள்ள 10 பொருட்பாக்களும் அவர் சொல்ல கடவுளை அல்ல, கடத்துவதுதான் கடவுள், இயக்கம், உயிர் மூச்சு என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? இணைப்பில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்கள் ஒரு புதிய சிந்தனையோடு இந்த திருக்குறளை அணுகி இருக்கிறார். அந்த முறை மிகவும் பொருத்தமாக தான் இருக்குது. என்னன்னா, கடவுள் என்ற சொல்லை எடுத்து ஆய்வு செய்து, அது போலவே ஒவ்வொரு திருக்குறளும் நிலையாமையை பற்றி சொல்லுது. நீத்தார் பெருமை, இல்வாழ்க்கை, வான் சிறப்பு முக்கியமானது. இந்த தொடர் முறை அமைப்பு முறையை மிக தெளிவாக எடுத்துரைத்த விதம் போற்றுதலுக்குரிய சிந்தனை. புதிய சிந்தனையை விதைத்த ஐயா அவர்கள் தொடு உணர்வோடு இந்த மருத்துவ முறையும் ஆராய்ந்து சொல்லி இருக்கிறார்கள். மிகவும் பொருத்தமானது. அவர்கள் சைதாப்பேட்டையில இருக்கிறார் என்னும் பொழுதே பெரிய சிறப்பு. சைதாப்பேட்டையில் தானே இருக்காரு? ஆமாங்க, சைதாப்பேட்டையில இருக்கிறது என்னுடைய மருத்துவமனை அங்க இருக்கு. ஓ, சரி சரி. சைதாப்பேட்டையில் நல்ல ஒரு தொடு உணர்வு என்ற முறையில ஒரு புதிய மருத்துவ முறையை கண்டுபிடித்து நல்ல மருத்துவம் செய்கின்ற ஐயா அவர்களுடைய தொண்டு வளர்க வாழ்க என வாழ்த்தி, ஒரு புதிய சிந்தனை எப்பொழுதுமே சொன்னதையே சொல்லி கொண்டு இருக்காமல் அதற்குரிய ஒரு அணுகுமுறை இருக்கிறதே, தெளிந்த சிந்தனையோடு சொன்ன விதம் மிகவும் மிகவும் அருமை என்று சொல்லி அவர் நீடு வாழ்க என வாழ்த்தி, நம்முடைய இந்த அதாவது திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் மிக அருமையான செயற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறது. எல்லாம் ஒரு குடும்ப பாங்காக இருந்து பல்வேறு செயற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறது. திருவள்ளுவருக்காக ஒரு இடத்தை ஒதுக்கி அங்கு நடத்துகின்ற செயற்பாடுகளை எல்லாம் சொன்ன விதம் மிகவும் பொருத்தம். அது அறிவு களஞ்சியம் என்ற ஒரு கலந்தை நல்ல நூல், ஒரு தவறு கண்டுபிடிக்காத அளவிற்கு அந்த புத்தகத்தை வெளியிட்டு வருகிறது. ஐயா முத்துவேல் ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த தலைமை உரையா இருந்தாலும், எந்த இடத்துல திருக்குறள் விழா நடந்தாலும் சரி, அல்லது இலக்கிய விழா நடந்தாலும் ஐயா முத்துவேல் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சட்ட ரீதியாக திருக்குறள் எப்படி அணுக வேண்டும் என்பதை எல்லாம் எடுத்துரைக்கின்றார். அவர்களுக்கும் அம்மா திலகவதி அம்மையார் அவர்கள் நல்ல பன்னாட்டு கருத்தரங்குகள் பலவற்றில கலந்து கொண்டு நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் திருச்சியில இருந்தாலும் சென்னையில் இருப்பது போலவே செயற்கரிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் அண்ணாஜிஎம் பள்ளியில உதவி தலைமை ஆசிரியராக இருந்து எங்க எழுத்தாளர் சங்கத்துல செயற்குழுல இருந்து பல செயல்பாடுகளை சிறப்பாக நல்ல கணீர் என்ற குரலிலே செய்து வருகின்ற அம்மையார் அவர்களுக்கும், மற்றும் உள்ள கோபாலன் ஐயா கருணாநிதி ஐயா, இப்படி எல்லா சான்றோர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்து, நீடு வாழ்க வாழ்க ஐயா அவர்கள் தமிழரசு அவர்கள்
சிறந்து வாழ்க என வாழ்த்தி எனக்கு ஒரு நல்லதா வாய்ப்பை நல்கிய ஐயா கலைமாமணி செய்யோன் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துகள். நன்றி முனைவர் பெரியண்ணன் அவர்களே. இப்ப தஞ்சாவூர்ல இருந்து நம்மோடு இணைந்திருக்கின்ற டாக்டர் செல்வராணி செல்வம் அவர்கள், வாங்கம்மா, நீங்க உங்க கருத்து சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்விலே உரையாற்றிய அனைவருமே மிகச் சிறப்பாக உரையாற்றினார்கள். சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ஐயா தமிழரசு அவர்கள் ஒரு வித்தியாசமான பார்வையில திருக்குறளை சிந்தித்து நம்மளை எல்லாம் சிந்திக்க வைத்துள்ளார் என்பதுதான் உண்மை. திருக்குறளுக்கு மணக்குடவர்லேருந்து பரிமேலழகர், காளிங்க, சாலமன் பாப்பையா, அப்படி பல பேர் உரை எழுதுறவங்களே ஆயிரக்கணக்கில் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கோணத்துல எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு உரையும் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் அவங்க சிந்தனையே அதுல புகுத்தப்பட்டிருக்கும். அந்த மாதிரி ஐயா அவர்கள் இந்த மருத்துவ சிந்தனையை இதுல புகுத்தி இந்த குறளுக்கெல்லாம் உரை எழுதின விதம் பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது, வரவேற்கிறேன். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி அப்படின்னு சொல்றதுல இந்த 7 கடலும் கடவுள்ன்றவரு கடந்து உள் செல்ற ஒரு சொல்லுதான், அது ஓகே. கடவுள் வாழ்த்துங்கிறதே ஒரு கடவுளை வாழ்த்தலாங்கிற மாதிரி ஆரம்பிச்சாரு. அது எப்படின்னு எனக்கு தெரியவில்லை. அதே மாதிரி சில விளக்கங்கள் எல்லாம் ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது, சில இதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது எப்படி ஒவ்வொருத்தையும் இந்த மாதிரி வேற வேற ஆங்கிள் கொண்டு போறாங்கன்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த கிட்டத்தட்ட முகுலாம், முதுகுத்தண்டு, குரோமோசோம்ஸ், அப்புறம் அதை வந்து 8வது குறள்ல வந்து டிஎன்ஏன்னு வைக்கிறாங்க அப்படின்லாம் கொண்டு போனாங்க சார். அதுக்கு கொஞ்சம் விளக்கம் இருந்தால் தான் அதை வந்து நம்மளால எப்படின்றத ஃபர்தரா உள்ள போக முடியும். மற்றபடி இந்த திருமந்திரம் இதெல்லாம் ஒப்பிட்டு அதை வந்து ஒரு ஒளியோடெல்லாம் பூத்தி கொண்டு போன விதம் நல்லா இருந்தது. இந்த சிவனுக்கு பொன் சடையான் அப்படின்றத வந்து அழகா அறிவு கற்றைகளால் ஆனவன்ற அந்த விளக்கம் ரொம்ப சிறப்பா இருந்தது. இங்க நான் என்ன நினைக்கிறேன்னா, அணுவை துளைத்து 7 கடல்ன்றது வந்து இந்த 7 சீர்கள் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு சீருமே வந்து ஒன்னொன்னுமே ரொம்ப டென்சிட்டி வாய்ந்தது. அதை தான் அவர் வந்து 7 கடல்னு சொல்றாருன்னு தான் நான் நினைக்கிறேன். 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் ரொம்ப இதுவா. ஏன்னா திருக்குறள்ல ஈவன் ஒரு வேர்டை எடுத்துட்டா கூட அதால இயங்க முடியாது. அத்தகைய ஒரு அடர்வான சொற்களை பயன்படுத்தி அந்த 7 சொல்லிய மிகப்பெரிய ஒரு சின்ன ஒரு ஆட்டம், அதை வந்து நம்ம பிளக்க முடியாது. அந்த மாதிரி அதுக்குள்ள கொண்டு போய் இவ்வளவும் திணிச்சிருக்காருன்றது அவங்க ஔவையார் சொல்லியிருப்பாங்கன்னு என்னோட கருத்து. ஐயா வந்து இந்த ஒரே ஒரு 8வது குறளுக்கு டிஎன்ஏ ஒரு குறளை மட்டும் எனக்கு எப்படின்னு கொஞ்சம் விளக்கம் கூட வந்தார்கள்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு குறள் கடவுள் வாழ்த்துல அந்த 8 டிஎன்ஏ மரபு கடத்தல் பற்றியும் இன்னொன்னு சொன்னாங்க, இந்த குரோமோசோம்ஸ் பத்தி, அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கம் கொடுத்தாங்கன்னா அதை நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் என்ன ஆங்கிள் போயிருக்காங்க. நல்ல கேள்விமா, சொல்லுங்க. சொல்லவா? சொல்லுங்க நீங்களா. இந்த 8வது குறள், அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. இதுதான் குறள். இதுக்கு நான் எப்படி எழுதியிருக்கேன்னா, எல்லாத்துக்குமே பொருளுரை, தெளிவுரை, விளக்கம், அதுக்கு பிறகு சொற்பொருள், இப்படி தான் அதை பிரித்து எழுதியிருக்கேன். இதுக்கு பொருளுரைன்னு எடுத்து நேர் பொருள் எழுதுனா, பிரிந்து தலைமுறை கடத்தும் அணு சேர்ந்த குணம் குற்றம் குறிப்புகள் ஆதல் அடுத்த தலைமுறை பிரிதல் தொடரக்கூடியது. இது பொருளுரை. சரிங்களா? அதாவது பிரிந்து தலைமுறை கடத்தும் அணு சேர்ந்த குணம் குற்றம் குறிப்புகளாதல் அடுத்த தலைமுறை பிரிதல் தொடரக்கூடியது. டிஎன்ஏ தான் நம்மளுடைய குணத்தையும் நம்மளுடைய குற்றங்களையும் நம்மளுடைய குறிப்புகள் கடந்த தலைமுறை குறிப்புகள் அனைத்தையும் வைத்திருக்கக்கூடியது டிஎன்ஏ. அதுக்கு தெளிவுரைன்றது ஒரு தலைமுறையிலிருந்து குணம் குற்றம் ஆகிய குறிப்புகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் மரபணுக்கள் தலைமுறை கடத்திகள் ஆகும். இதுதான் வந்து இதுல சொல்லக்கூடியது. இதுக்கு சொற்பொருள் வேணும்னாலும் நான் சொல்றேன். அற அப்படின்னா நீங்க, பிரிதல். வாழி, வாழ்வு, தலைமுறை. அந்தணன்னா கடவுள், கடத்துபவன். தாழ், அடி, அணு. சேர்ந்தார்க்கு அப்படின்னா சேர்ந்த கூட்டல் ஆர் கூட்டல் உ, கு.
சேர்ந்தார்க்கு. ஆர்னா அழகு, அதாவது குணம். கூனா குற்றம். சேர்ந்தார்க்கு சேர்ந்த குணம் குற்றம். அல் அப்படின்றது குறிப்பு வினை பகுதி, குறிப்பை சொல்லக்கூடிய பகுதி. ஆல் ஆதல், பிற அடுத்த, வாழி தலைமுறை, நீத்தல் பிரிதல் கடத்தல், அரிது அரியது தொடரக்கூடியது, முடியாதது அதாவது தொடரக்கூடியது. இதுதான் இதனுடைய பொருள். ஸோ இந்த பொருளை நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா, பிரிந்து தலைமுறை கடத்தும் அணு சேர்ந்த குணம் குற்றம் குறிப்புகள் ஆதல், அடுத்த தலைமுறை பிரிதல் தொடரக்கூடியது அதாவது முடியாதது. ஆனா இது எல்லாருக்கும் புரியுமா? இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, அது அவங்களுடைய மனதில் அது போய் பதியணும்ல. அறாவாரி அந்தணன் தாழ்னா பாதம்ங்கிறாங்க. இங்க தாழ்க்கு கொடுக்குற விளக்கம் அடி. அதான் அடி. அடி, அந்த அடி அப்படின்றது தாள் நீங்க சொல்றீங்களே, அடி அணு. இது எல்லாமே அணு என்று கொள்கிறீர்களா ஐயா? ஆமாங்க, இது எல்லாமே மதுரை தமிழ் அணுன்னா அப்ப டிஎன்ஏவா அது? அணுன்றது செல், மரபணு. மரபணுன்னா டிஎன்ஏ. ஆமா, தாள்ன்றது பாதம்னு தானே இங்க திருவள்ளுவர் சொல்றாரு. இல்ல அப்படின்னு எப்படி நம்ம முடிவு பண்றோம்? தாள்னா அர்த்தம் என்ன? பாதம் தான். தாள்னா அடி. அடி தாள் நீங்க நேரடி பொருள், தாளுக்கே இன்னொரு இது அடின்னு தான் பொருள். அடி. ஓகே, தாள் அடி. இதுக்கான பொருள் நான் இந்த பொருள் எல்லாமே மதுரை தமிழ் பேரகராதியில இருந்தும் தமிழ் பேரகராதியில இருந்தும் சொல் வளவு இப்படி பல நம்ம இணையதளத்தில் இருக்கக்கூடிய வேறு சில ஆய்வுகள்ல இருந்து எடுத்தது. இது என்னுடையது இல்லை. இந்த பொருள் எல்லாமே அகராதியில இருந்து எடுத்தது. தாளுக்கு அணுன்னு இன்னொரு பொருள் இருக்குதுங்களா ஐயா? ஆமாமா, தாளுன்றதுக்கு அடி. அடி. ஆமா, அடின்றதுக்கான ஒரு பொருள் அணு. அதாவது தாது. நீங்க தமிழ் பேரகராதி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள்கள் வரும். இப்ப நேர் பொருள்ல தாள் அணு சேர்ந்தார்க்கு அல்லால்னா என்ன பொருளுங்க ஐயா? அணு சேர்ந்தார்க்கு அல்லால், அந்த சேர்ந்தார்க்குன்றதை தான் நான் பிரிச்சேன். சேர்ந்த கூட்டல் ஆர் கூட்டல் கூ. சேர்ந்த கூட்டல் ஆர், ஆறுன்னா அழகு. கூன்னு சொன்னா குற்றம். கூன்ற வார்த்தைக்கு அந்த எழுத்துக்கு பொருள் குற்றம். அப்போ சேர்ந்த குணம் குற்றம். எல்லாத்தையும் சேர்த்து இணைச்சு சொல்லி பார்த்தா எப்படி வருது சொல்லுங்க? இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லி பார்த்தா தான் இந்த முதல்ல சொன்ன பொருள். இல்லைங்கய்யா, அணு அதாவது தாள் சேர்ந்தார்க்குங்கிறதுக்கு மட்டும் பொருள் சொல்லுங்களேன். தாள் சேர்ந்தார்க்குன்றதுக்கு தான் இந்த அணு இருக்கு இல்லையா, தாள்ன்றது அணு. அணு சேர்ந்த குணம் குற்றம். சேர்ந்த குற்றம் அதாவது அந்த டிஎன்ஏ போன செல்ல இருந்து அடுத்தது கடத்தி வரும்போது அதுட்டேந்து கொண்டு வர்றது சொல்றீங்க. ஆமா, அததான் முதல்ல பிரிந்து தலைமுறை கடத்தும் அணு, அதுல சேர்ந்திருக்கிற குணம் குற்றம் குறிப்புகள். அறவாழிக்கு என்ன ஐயா சொன்னீங்க? அறவாழி. அறவாழி என்றது அற என்றால் நீங்குதல், பிரிதல். வாழி என்றது வாழ்வு, தலைமுறை. அப்ப அறவாழி அந்தணன்றத ஒரு காடா ரெஃபர் பண்ணலன்றீங்க? இல்ல, அந்தணன்றதுக்கு சொல்லுங்க யாகனம் பொருள். கடவுள். அந்தணன்ற வார்த்தைக்கு பொருள் கடவுள், கடத்துபவன், இறைவன், கடத்துபவன். பிறவாழி நீந்தல் அரிது, அதுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. பிற அப்படின்னா அடுத்த, வாழி தலைமுறை, நீத்தல் பிரிதல் அதாவது கடத்தல், அரிதுன்றது அரியது முடியாதது, அதனுடைய பொருள் தொடரக்கூடியது. தலைமுறை முடியாது, தலைமுறையாக கடத்தக்கூடியது. சரி, இப்ப கொஞ்சம் சேர்த்து மொத்தமா என்ன பொருள் வருதுங்க அதுக்கு, இந்த குறளுக்கு? பிரிந்து தலைமுறை கடத்தும் அணு சேர்ந்த குணம் குற்றம் குறிப்புகள் ஆதல், அடுத்த தலைமுறை பிரிதல் தொடரக்கூடியது.
அதாவது அந்த டிஎன்ஏ வந்து ஒரு ஒரு தலைமுறையா போகுதுன்றத சொல்லியிருக்காருன்றீங்க. ஆமா. அடுத்த பிறவியிலையும், ஐ மீன் அடுத்த இதுலயும் அந்த மாதிரி ம். அடுத்த உயிருக்கு ஈவன் ஒரு ஃபாதர் சன் அந்த மாதிரி ஆமா. டிஎன்ஏ ஜெனரேஷன் போகும்போது கொண்டு போகுதுன்றீங்க. கொண்டு போகுது. தலைமுறை கடத்திகள். ஒரு வித்தியாசமான நோக்கத்துல பார்த்திருக்கீங்க. இன்னொன்னு சொல்லுங்க சார். இன்னொரு எது? குரல், அதாவது குரோமோசோம். குரோமோசோம்ஸ் பத்தி சொன்னீங்கல்ல. வரேன். ஆ இருள் சேர் 5வது குறள் இது. அஞ்சாவது ஆமா. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இதுதான் குறள். பொருள் பிறப்பு சேரும் ஆண் பெண் இருவினை. ஆக்கப்பொருள் 2 உயிர் அணு மாற்றப்பட்டது பிள்ளை. பிள்ளை சேர் அணு ஒன்றானது பெண் கூடியது. இருங்க, எடுத்த உடனே ரொம்ப குழப்பமா இருக்கும். நான் திருப்பி விளக்குறேன். சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சார். இருள் சேர் அப்படின்றது இருள் சேர். இருங்க, பொருள் சொல்றாங்க. இருள்ன்றது பிறப்பு. இருள்ன்றது பிறப்புங்களா? பிறப்பு. எப்படி இருள்ன்றத பிறப்புன்னு கொள்ள முடியும்? இருள்ன்ற வார்த்தைக்கு பொருள் வந்து பிறப்புன்னு இருக்கும். நான் சொல்ல, தமிழ் பேரகராதி சொல்லு. அந்த கான்டெக்ட்க்கு தகுந்த மாதிரியும் கொள்ளணும் இல்லைங்களா பொருள்? அதுதான் சொல்றேன். ம் பிறப்பு. இருள்ன்றது பிறப்பு. சேர் சேரும், பிறப்பு சேரும் இருவினை ஆண் பெண். சரிங்களா? இரு வினைன்னா ஆண் பெண்றீங்க. ஆண். ஆமா. பிறப்பு சேரும் இருவினைன்றது ம் ஆண் ஓகே. பெண். ம் சேரா சேர் கூட்டல் ஆ. சேர்னா பிணையல், 2ன்னு அர்த்தம். சேர் 2, சேர் பூட்டுதல், 2 மாடு பூட்டுதல். ம். இறைவன். ஆன்றது பசு உயிர். ம் இறைன்றது அணு. இறைன்றது அணு. அணு. ஓகே. வன் அப்படின்றது வலி, ஆண் அர்த்தம். வன்மை, வலிமை, ஆண். ம் பொருள் பிள்ளை. பொருள் அதுக்கு. பொருளின் பொருள். வந்து பொருள். பொருளின் பொருள் பிள்ளை. ம் சேர் சேர்வது. புகழ். புகழ்ன்ற வார்த்தைக்கு துதி, நுனி. நுனி நுனி. அது நுண்மை. அதுதான் பொருள் நுண்மை. அதுக்கு. ஓகே. நுண்மை. ம் அதாவது அணு. நுண்மைன்றது அணு. நுண்மைக்கு பொருள் அணு. புரிந்தார். புரிந்த கூட்டல் ஆர். புரிந்த ஒன்றிணைந்தன்னு அர்த்தம். ஆர் வந்து ஆத்தி. ஆர் என்ற இதுக்கு வந்து ஆத்தின் பொருள். அது பெண் பால் அந்த வார்த்தைக்கு பொருள். மாட்டு கூடியது. கூடியது. பிறப்பு சேரும் ஆண் பெண் 2 உயிர் அணு ஆண் பிள்ளை சேர்வது. இதை நீங்க இங்க இருந்து படிக்கணும். இப்போ நீங்க முதல்ல இதுக்கான பொருள் நீங்க தெரிஞ்சாதான் இது உங்களுக்கு- புகழ்ன்றத அப்ப நீங்க வந்து அணுவுக்கு கொண்டு போயிட்டீங்க. புகழ்ன்றதுக்கு பொருள். ஆமா. புகழ்ன்றத முதல்ல நுண்மைன்னு கொண்டு போய் அப்புறம் அணுவுக்கு மாத்திருக்கீங்க. ஓகே. ஆமா. அதாவது என்னன்னா, ஒரே குரோமோசோம் வந்து சாரி ஆண் பெண்ணை தீர்மானிக்கக்கூடியது வந்து ஆண் பெண் கிட்ட இருக்கிறது XS தான், ஆண் ஆமா. கிட்ட இருக்கிறது XY. XY. அப்போ இது அதுதான் சொல்லுது. இருவினை ஆக்கப்பொருள் 2 உயிர் அணு மாறுபட்டது பிள்ளை சேர். எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தா பிள்ளை சேரும். இங்க அணு பிள்ளைன்றதுக்கு என்ன மாட்டு ஆறு. பொருள் 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 சேர் இருக்கு இல்லையா? பொருள்ன்றது நீங்க பிள்ளை. ஓகே. சேர்கிறது. ம். பொருள் சேர். பொருள்ன்றதுக்கு பிள்ளைன்னு மீனிங் கொடுத்துக்கிறாரு. நான் கொடுக்கல, மதுரை தமிழ் பேரகராதி கொடுக்குது. ஓகே சார். பொருள்ன்றதுக்கு நிறைய பொருள்கள் இருக்கும், அதுல ஒரு பொருளா அதையும் கொடுத்துருக்காங்க. அது எப்படி நீங்க ஒரே ஒரு கேள்வி இதில் என்னன்னா, ம். இது சம்பந்தம் இப்போ இதுக்கு அடுத்து நான் அதை தான் பொருளா எடுக்க முடியும். பொருள் நீங்க சொல்ற மாதிரி பொருளுக்கு நிறைய வேற வேற மீனிங் இருக்கும்.
ஆனா வேற எந்த மீனிங் இங்க பொருந்துறது இல்ல. கான்டெக்சுவல் மீனிங் வந்து அதுதான் இங்க இதுதான் வருது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இதை கொண்டு இப்படி வர்றதுனால எழுதுனா அப்படி இதுக்கு எடுத்தாதான் இந்த சரியா இருக்கும். இந்த நேர்பொருள் எழுதுனா இதுதான் பொருளை எடுக்க முடியும். அதுல வேற எதையும் பொருளை எடுக்க முடியாது. ஆண் பெண் பிறப்பை பற்றி பேசும்போது அவங்க பொருள் சேர் அப்படின்னா பிள்ளை சேர்ந்து தான் எடுக்க முடியும். ஏன்னா அடுத்து என்ன சொன்னா அணு ஒன்றானது பெண் கூடியதுன்னு வருது. ரெண்டாவது என்னோட இன்டர்பிரேஷன்ல இப்போ 5 எழுதலாம், 100 150 எப்படி எழுத முடியும்? சார் இரு வினைக்கு என்ன சொல்றீங்க? இரு வினை இருவினைன்றது ஆண் பெண், பிறப்பு சேர் இருவினைன்றது ஆண் பெண். இருவினைக்கு ஆண் பெண் அர்த்தம் கிடையாது. பிறப்பு சேர் இருவினைன்றது ஆண் பெண். ஆக மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டிய ஒரு பகுதி. நான் உங்களுக்கு அந்த அந்த உங்களுடைய பிடிஎஃப் காப்பி இருக்குல்ல ஐயா? இருக்குங்க. அதை கொஞ்சம் அனுப்பி விடுங்க, அவங்களுக்குலாம் அனுப்புவோம். இல்ல தப்பு, நம்ம கேள்வி கேட்டாதான் நமக்கு நல்லது. ஐயா ஒரு சிறு விண்ணப்பம். நான் முதல்ல நூல் வெளியிட்டுறேன், அதுக்கப்புறம் கொடுத்துடலாம். நீங்க சீக்கிரம் அணிந்துரை கொடுத்தீங்கன்னா வெளியிட்டுலாம். வந்துரும் நான் இது பண்றேன். அடுத்து ஐயாசாமி கோபாலசாமி நிறைவா சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். அவர் டாக்டர் தமிழரசு எல்லாத்துக்கும் ரெடியா வந்திருக்கிறாரு. நம்ம எதை கேட்டாலும் அதுக்கு அவர் தகுந்த பதில சொல்றதுக்கு இது மாதிரி ஏகப்பட்ட பேருகிட்ட அவர் பேசியிருக்கிறாரு. அதனால அவர்கிட்ட பேசி இவர் செல்வராணி செல்வம் மாதிரி அவங்க அறிவியல் சார்ந்து கேள்வி கேட்டாங்க. நம்ம அந்த மாதிரி எல்லாம் கேட்க முடியாது. பெரியண்ணன் சொன்னது மாதிரி பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றதுதான் முறை. ஆமா, ஏன்னா இப்ப நம்ம கோபாலன் ஐயா எப்பவுமே தலையை சொரிய மாட்டாரு. இப்ப தலையை சொரிஞ்சாரு. அதனால இதுல எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி பேசுறது பொருத்தம் இல்லை. அதனால நம்ம இவர் டாக்டர் பெரியண்ணன் சொன்ன மாதிரி ஒத்துக்கிட்டு போனா உண்டு. வாதம் பண்ணணும்னா அது விதண்டாவாதமா தான் இருக்கும். வாதங்கிறது விதண்டாவாதம் இல்ல, நம்ம பொருளை தெரிவது தவறில்ல. இல்ல அவங்க இப்ப செல்வராணி செல்வம் சொன்னாங்க இல்லையா, அது எல்லாமே மிக சரியான இது. ஆனா இவரு அதுக்கு பொருள் விளக்கமா சொல்லிட்டாரு. அதனால நம்ம இந்த இது பேசுறது நம்ம முறையில்ல. தெரியறது நமக்கு நல்லது தானே. இல்ல தெரிஞ்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இவரு நிகழ்ச்சியுடைய நோக்கமே எங்க நமக்கு சந்தேகம் வருதோ அதை கேட்க போறோம். அவங்க தெளிவுபடுத்துறாங்க. இல்ல அவர் எந்த சந்தேகத்தை கேட்டாலும் தெளிவுபடுத்திடுவாருங்க. அது நீங்க சொல்லக்கூடாது சார், அவர்களா சொல்லணும். இல்ல நான் சொல்றேன், அவர்கிட்ட எந்த சந்தேகமும் கேட்டு நம்ம அவரை மடக்க முடியாது. நம்ம நோக்கம் இல்ல. மடக்குவது அதெல்லாம் நோக்கம் இல்ல. ஆமா, ஆனா இவரு எல்லாத்துக்கும் ரெடியா வந்திருக்கிறாரு. அதனால அப்படிதாங்க வரணும், வந்தாதான் உரையாளர்னு அர்த்தம். அதனால நான் கேள்வி கருத்து தான் நீங்க சொல்லிருக்காங்க. ஓகே, அவ்வளவு. ஆமா, பெரியண்ணன் சொன்னது மாதிரி பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறதுதான். நன்றி. அடுத்து கோபாலன் அவர்கள் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நன்றி ஐயா எனக்கு பேச கொடுத்ததுக்கு. திருவள்ளுவரின் திருக்குறளை திறனாய்வு செய்த இடைக்காடர் அவர் என்ன சொல்றாரு, கடுகை துளைத்து கடலை புகட்டி குறுக தெரித்தவர்கள் சொன்னார். அப்புறம் அவர் அவையார் பெருமாட்டி அணுவை துளைத்து அப்படின்னு சொன்னார், அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அணுவை துளைத்ததால் வெளிப்படுவது நீங்க சொன்ன மாதிரி வள்ளலார் சொன்னபடி பேரொளி மட்டுமல்ல, பேர் ஆற்றலும் கூட. யுரேனியம் 235 தனிமத்தின் ஒரு அணுவை
துளைத்தால் வெளிப்படும் ஆற்றல் 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ஸ். அதாவது 1 கிராம் யுரேனியம் 235 பிளவுக்கு பின் வெளிப்படும் ஆற்றல் 4500 கிலோகிராம் உயர்தர நிலக்கரியிலிருந்து எரிந்து கொடுக்கும் ஆற்றலுக்கு சமம். ஸோ அப்படி இருந்தா மறுபடி அதை வச்சு பார்த்தா அது எவ்வளவு திருக்குறள்ல எவ்வளவு பொருள் பொதிந்திருக்கிறது அப்படிங்கிறது அல்ல குறையாத பொருள். அதனால ஒவ்வொருக்கும் அவருடைய நோக்கில் அது வெளிப்படுவது ஒரு அதிசயமே கிடையாது. வைணவத்தில் நாங்கள் சுவாபதேசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பாசுரத்தின் ஆழமான உள்ளார்ந்த மற்றும் மறைபொருள் நிறைந்த பொருள் இது சுவாபதேசங்கிறது. உள்ளுரை பொருள் பெரும்பாலும் ஒரு எளிய நேரடியான சொற்றொடருக்கு பின்னால் மறைந்திருக்கும் இந்த பொருள் அது. இதை அனைவராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் அறிந்தவர் விண்டிலர் விண்டிலர் கண்டிலர் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். அந்த வகையில் மருத்துவர் தமிழரசு அவர்களின் கருத்து ஒரு புரட்சிகரமானது ஒன்று. அக்கு வேறு ஆணி வேற பிரிச்சு அதுக்கு தனியா பொருள் நம்ம பார்க்குற மாதிரி பார்க்கறது ஒன்றும் உள்ள தெரியறது ஒன்று. அவர் அவருடைய செல்ல பிராணி கூட முதல்ல புலின்னு நினைச்சேன். அந்த மாதிரி பூத்தி இருந்தார். அங்கே அப்புறம் தெரியுது. அந்த மாதிரி அதை பிரித்து பார்த்தா தான் அது தெரியுது. அது ரொம்ப அவருடைய சிந்தனை அருமை. அவருக்கு அவர் கடவுள் வாழ்த்தையே ஒரு பிசியாலஜி பாடமாக விட்டது. அந்த மாதிரி ஆயிருக்கு இப்போ. அந்த மாதிரி அருமை அவர் சொல்றது. எனக்கு அந்த வழியிலேயே நானும் கொஞ்சம் சிந்திச்சா அந்த 7 கடல் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு பொருள் கூட கொள்ளலாமா அப்படின்னு இருக்கு. என்னன்னா இந்த டிஎன்ஏல அந்த 4 இது இருக்கு. இந்த ஏசி ஜிஏ இல்லையா, ஏஜிசிடி, அது ஒரு 4 அமிலங்கள். அந்த அமிலங்களத்தோட பகுதி ஒன்று முதல் பகுதி சுகர், கடைசி பகுதி பாஸ்பேட். இதையெல்லாம் இணைக்கக்கூடியது ஒரு கோவாலண்ட் பாண்டு. இது மொத்தம் பார்த்தா இதுவும் 7 வருது. ஸோ இந்த 7க்கும் கூட அது நீங்க சொன்ன இது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 7 கடல் அப்படிங்கிறது அது ஒரு கருத்து. இதை மாத்திரம் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இதை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு சிந்தனை, ஒரு மனோபாவத்துடன் பார்த்தால்தான் புரியும். நீங்க சொல்றது அது பெரிய அறிஞர்களுக்கு அதே மாதிரி ஒரு லைக் மைண்டட் பீப்புள் அப்படிம்பாங்களே, அவங்க இருந்தா அதான் இது இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக விவாதம் எல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க இப்ப நார்மலா வெளியில உரையாற்றுற திருக்குறளை பற்றி உரையாற்றுறது அது பாதி பேருக்கு புரியும், பாதி பேர் எழுந்து போடுவாங்க. ஸோ அதனால ஒரு அறிவார்ந்த ஒரு அறிவு குழாம் அவங்களால தான் அப்படி பண்ண முடியும். ஆனா அது அள்ள அள்ள குறையாதுங்க மாதிரி உள்ள போக போக அது இனிப்பு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அருமையான கருத்து, அருமையான உரை. வணக்கம். நன்றி. அதாவது அவங்க எனக்கு எங்கிட்ட கொடுத்துருக்காங்க, நான் வாழ்த்துறை எழுத போறேன். அந்த உரையை படித்தீங்கன்னா அவர் அழகா பொருள், மொழிப்புரை, பத உரை, அதுக்கப்புறம் தான் எழுதுறார். அதனால அது ஒரு காரண காரியத்தோட நிறுவுகிறார். அதற்கு உரிய சான்றுகளையும் சொல்றார். அதனால ஒரு புதிய அணுகுமுறை, அனைவரும் படிக்க வேண்டிய ஒன்று. இப்ப நம்ம சாய் கிரியேட்டர்ஸ் கருணாநிதி என்ன சொல்றான்னு கேட்போம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான நிகழ்வு. அதாவது மேடம் செல்வராணி செல்வம் மேடமும் ஒரு தமிழரசு அவங்க விவாதம் பண்ணதன் போது எனக்கு ஒரு சிந்தனை உருவாச்சு. என்னென்றால் இந்த பேருந்து, வன்கலை, மென்கலை, இந்த சொற்கள் கலை சொற்கள்லாம் இது பண்ணும்போது தமிழ் அகராதியில இருந்திருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் கடந்த ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள கண்டுபிடிப்புகள் தான். மென்கலைன்னு எடுக்கும்போது ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கும்போது அது அழகா ஐயா மென்கலைன்னு ஒரு அழகு சொல்ல கொடுக்குறாரு. சிலம்பத்துக்கு வன்கலை அப்படிங்கிற ஒரு சொல்ல கொடுக்கும்போது ஒரு இனிமையா இருக்கு. அதே மாதிரி போக்குவரத்து அப்படிங்கிறது டிரான்ஸ்போர்ட்டுங்கன்றதுக்கு ஒரு தனியான ஒரு
அதுக்கு ஒரு சரியான மொழியாக்கமா அப்படி இதெல்லாம் தமிழ் பேராவதியில இருக்குமான்ற சிந்தனை எல்லாம் இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய திருக்குறள் ஆய்வரங்கத்துல உண்மையிலேயே எனக்கு ஒரு சந்தேகம்லாம் இருந்தது. ஆனா மேடத்தோட இது டெப்த் அவங்க கேள்வி கேட்டது அதுக்கு ஐயா வழக்கம் சொன்னதும் சரி, இதுலதான் விஞ்ஞானமே பறக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்கிறத நான் உணர முடிஞ்சதுங்கிற கருத்தை சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு ஐயா அவர்களுக்கு நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. அதாவது அடிக்கடி சொல்றதுதான், கல்லும் கல்லும் மோதினால் பொறி பறக்கும், சொல்லும் சொல்லும் மோதினால் சிந்தனை பறக்கும். ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதை பத்தி மறுபடியும் சிந்திக்க தூண்டும். அதனால அதை நாம் மகிழ்ச்சியா வரவேற்க. திலகவதி இருக்காங்களா? திலகவதி வரீங்களா? இல்ல. சரி அன்பர்களே, இந்த நிகழ்ச்சியில ஐயா தமிழரசு அவர்களே அவர்களுக்கு அவங்க மருத்துவத்துறை மாலை நிகழ்ச்சிக்கு மறுபடியும் போக வேண்டியிருக்கும். இருந்தாலும் நம் அழைப்பிற்கு இணங்கி அணுவை துளைத்து என்கிற அந்த தலைப்புல தன்னுடைய புதிய சிந்தனை, உண்மையிலே அது ரொம்ப படிக்க வேண்டிய ஒன்று. அவருடைய நூல் வந்ததற்கு அப்புறம் பலருடைய கருத்துக்கள் அதுல வரும். அப்ப அதுக்கு உரிய புதிய விளக்கங்களையும் அவர் கொடுப்பதற்குரிய வாய்ப்பு ஏற்படும். நல்ல சிந்தனை. இதுவரை யாரும் இப்படி நினைக்கல. எனக்கு என்ன ஆச்சரியம்னா அதுதான். அதாவது பொதுவா திருக்குறள்ல அறிவியல்னா மருந்து அதிகாரத்தை எடுப்பாங்க, இன்னும் ஒரு சில அதிகாரத்துல சில பாடல்கள் எல்லாம் எடுத்து சொல்லிடுவாங்க, அது முடிஞ்சு போயிடும். நம்மளே திருக்குறளில் அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்னு ஒரு புத்தகமே வெளியிட்டு இருக்கோம். நாங்க 180 பக்கத்துக்கு ஒரு மாநில அளவு கருத்தரங்கு நடத்தி வெளியிட்டு இருக்கிறோம். ஆனா எங்கேயுமே 1330 குறளையும் அந்த மாதிரி வரும். இப்ப நீங்க 100 குறளுக்கு எழுதியிருக்கீங்க இல்ல, இன்னும் எழுத போறீங்க பின்னால. அதனால இது ஒரு புதிய அணுகுமுறை. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, யார் எந்த கண்ணாடி போட்டு பார்த்தாலும் அவரவர்களுக்கு அவரவர் கருத்தை உணர்த்தக்கூடிய ஒரு ஆற்றல் திருக்குறளுக்கு இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல சிறப்பு. ஆகையினால அணுவை துளைத்து இருக்கிற அந்த தலைப்புல இன்றைக்கு பலரையும் ஒரு சிந்திக்க தூண்டிய தங்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் பண்பாட்டின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சியில கேள்வி கேட்டு சிந்தனையை தூண்டிய அணுவியல் அறிஞர் கோபாலன், திருமிகு ஐயாசாமி அவர்கள், டாக்டர் செல்வராணி செல்வம், பெரியண்ணன், சாய் கிரியேட்டர்ஸ் கருணாநிதி, இன்னும் பல அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அன்பர்களே, இன்னொரு தகவல், வருகிற செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதில் பல்லூடகங்களின் ஊடகங்களின் பங்கு என்னும் தலைப்பில சென்னை பல்கலைக்கழகத்தின் ஊடகவியல் துறை இயக்குனர், மேனாள் இயக்குனர், பேராசிரியர் முனைவர் டக்குனு பேர் நினைவு அல்ல, அவர் பங்கெடுக்கிறார். வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று நாம இப்ப ஏற்கனவே ஒரு திட்டமிட்டிருந்தோம், படித்தேன் சுவைத்தேன் நூல்களை ஆய்வு பண்றதுன்னு. அதை வியாழக்கிழமைக்கு மாத்திட்டேன். வியாழக்கிழமை தான் எலெக்ஷனுக்கு முன்னால கொடுக்கணும்ல, அது டைம்லி. அதனால அதாவது ரவீந்திரன், பேராசிரியர் முனைவர் ரவீந்திரன், சென்னை பல்கலைக்கழக ஊடகத்துறையின் மேனாள் இயக்குனர், பேராசிரியர், அவர் நல்ல ஆழங்கால் பதிந்தவர், பேராசிரியர் முனைவர் ரவீந்திரன் அவர்கள் வாக்காளர்களின் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதில் ஊடகங்களின் பங்கு என்னும் பொருளை பேசுகிறார் என்ற செய்தியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை நாளும் படித்து மகிழ்வோம். அத்துடன் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நானிலத்தின் மேனிலை அடைவோம் என்று சொல்லி மீண்டும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.